நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வரவேற்புரை ஆற்றுவதற்கு திரு தா. அண்ணாமலை அவர்களை மேடை தளிக்கிறோம். எனக்கு மேடையில் பேசிய அனுபவம் இல்லை. இருந்த போதிலும் இந்த முதியோர் இல்லத்தை தொடங்குவதற்கு நானும் ஒரு காரணகர்த்தாவாக இருந்ததனால் என்னை பேச சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நான் பேசுகின்றேன். தவறு இருந்தால் தவறு செய்து மன்னித்துக் கொள்ளவும். என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும், என்னை சான்றோனாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடைய வாழ்வை வளமாக்கிய நான் பார்த்து கொண்டிருக்கின்ற நிர்வாகத்திற்கும், நான் பார்த்த நிர்வாகத்திற்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நன்றியுரை சொல்வதற்கு முன்னால் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு சொல்லலாம் என்றால் நன்றாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிடங்கள் நான் எடுத்துக்கொள்கின்றேன். அது ஒரு நிலம் வந்து நாடாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், சதுப்பு நிலமாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம். ஆனால் அது எது இருந்தாலும் நல்லவர்களுடைய மண் அவருடைய கால் பட்டால் அந்த இடம் நல்ல இடம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல சான்றோர்களும் ஆன்றோர்களும் அதிகமானவர்கள் நம் கண்டவராயன்பட்டி நகரத்தில் இருக்கிறதுனாலே இந்த புண்ணிய பூமியானது தொடர்ந்து வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பார்த்திருக்கிறேன், இப்போது நான் பார்த்திருக்கின்றேன். அப்போது நம்ம ஊரிலே ஒரு 4 கார் இருந்தது, 2 வீட்டிலே போன் இருந்தது. இன்னைக்கு ஒரு வீதியிலே 20 கார் இருக்கிறது. ஒரு திருவிழாவினால் அதில் கார் எடுக்க முடியவில்லை. அவ்வளவு தூரத்திற்கு வசதி வாய்ப்புகள் வந்து விட்டது. இரண்டாவது, எல்லா இடத்திலும் பார்த்தால் சேஃப்டி லாக்கர் எல்லாம் திறந்திருக்கின்றோம். நம்ம இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு இப்போ பிரேக் இவெல்லாம் வந்து லாபத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து அது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற போது ஒரு கொஞ்சம் தான் வச்சு ஆரம்பித்தாங்க. அது லாக்கர் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஊர் வளர்ச்சி ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று, ஊரில் காரு நிறைய வந்துருச்சுனாலே அது நட்டா நிறைய பணக்காசு தான் அர்த்தம். அந்த மாதிரி அதாவது கண்டவராயன்பட்டி ஒரு குறிப்பாக சொல்ல போனால் அது ஒரு புண்ணிய பூமி. கண்டவராயன்பட்டியிலே படித்தவர்கள் ஜாஸ்தி. அதாவது பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் பீப்புள் ரொம்ப பேர் இருக்காங்க. கம்பெனியாக இருக்கட்டும், வங்கியாக இருக்கட்டும், பில்டராக இருக்கட்டும், சார்ட் அக்கௌண்டாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே நம்ம ஒரு ஜாஸ்தியாக இருக்காங்க. ரெண்டாவது, வங்கியிலே நம் இந்தியாவில் மட்டுமல்லாது ஹாங்காங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அரசு பார்க்கிற போது இபியிலே ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அக்ரியிலே பெரிய போஸ்டில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல சயின்டிஸ்டாக இருக்கிறார்கள். அதாவது வேர்ல்டு லெவலில் சயின்டிஸ்டில் 12th பொசிஷனில் நம்ம செட்டியார் ஒரு ஆள் இருக்கார், சுவாமிநாதன் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்திருக்காங்க. அதாவது பில்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரு மதிக்கக்கூடியவர்கள். இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய பூமியினால் நம்ம என்ன எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் உடனே பணம் நம்மளுக்கு குமிஞ்சிருது. ஒன்று அது. அடுத்தபடியாக நம்ம ஊரை பற்றி சொல்லிவிட்டேன். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன நினச்சோம்னு கேட்டால், இந்த அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி தான். அதாவது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் கருதியதனால் நாம் என்ன செய்தோம் என்றால், நாம் முதல்ல இந்த முதியோர் இல்லம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம்னா, பிள்ளையார்பட்டி டு காரைக்குடியில் ஒரு 10 ஏக்கர் வாங்க வேண்டியது 2.5 கோடி ரூபாய்க்கு. அதில் ஒரு பெரிய ஆர்ச் போட்டு அதில் என்னதுன்னு கேட்டால், நம்ம நகரத்தார் நலவாழ்வு மையம் 76 ஊர் அங்கே தான் தங்குறது முதியோர்கள். அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு ஆடிட்டோரியமு, ஒரு டைனிங் ஹாலு, ஒரு பலமாடி கட்டிடங்கள், அப்புறம் காட்டேஜஸ்ஸு, அப்புறம் நமக்கு உணவுப் பொருள் தயார் பண்ணுறதுக்காக என்னதுன்னு கேட்டால் அங்கேயே ஒரு மிஷினு, அங்கேயே ஒரு யோகா சென்டரு, ஒரு பசுமையான சூழ்நிலை உருவாக்குறது, அப்புறம் ஆடு மாடுகள் வளர்க்கப்படுறது, அதுபோல் அங்கே தோட்டங்கள் வளர்க்கப்படுறது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஊர் மக்கள் பூரா அங்கே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு மொத்தத்தில் ஒரு 100 பேர் சேர்ப்போம், 25 லட்ச ரூபா சேர்த்து 25 கோடி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்மளால கனெக்ட் பண்ண முடியல, 10 பேருக்கு மேலே கலெக்ட் பண்ண முடியலன்னு விட்டுட்டோம். அப்புறம் தான் என்ன பண்ணோம்னு கேட்டால், திடீர்னு முடிவை மாற்றி கண்டவராயன்பட்டியில் ஒரு முதியோர்லாம் கட்டுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்டா 1 லேக்கு கேட்டோம். எல்லாருமே மனமோது கொடுத்தார்கள். ஒரு 40 வச்சு ஆரம்பித்தோம். இப்போ 68 பேர் இருக்காங்க, 68 லட்சம் இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பாடு 11 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்குது, 12வது வருஷம். இப்போ நம்முடைய இந்த 12 ஆண்டுகளில் பல சோதனைகள் இருந்தது, பல வேதனைகள் இருந்தது. பட் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து பல தலைவர்கள், செக்ரட்டரிகள் எல்லாம் மாற்றி மாற்றி பார்த்து ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம்.
பெரிய சேலஞ்சுன்னு கேட்டால் நமக்கு வந்து சாப்பாடு வந்து குக்கு கிடைக்க மாட்டேங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு மேனேஜர் கிடைக்கலைங்கிற ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அது எல்லாம் இப்போ சரி செய்யப்பட்டு நல்ல நடத்திக்கிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு கேட்டால் ஒரு நான் வெஜிடேரியன் கூட நம்ம போடுறோம். நான் வெஜிடேரியன் ஒரு நாளைக்கு வந்து அங்கே சமைக்கிறது இல்லை, பட் வெளியில் சமைச்சு கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக நம்முடைய சேவைகள் ஜாஸ்தி. நம்ம முதியோரில் மட்டுமல்லாது முதியோருடைய நல வாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் மெடிக்கல் சென்டரு, அப்புறம் வந்து உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, இப்படி எல்லாமே நம்ம ஒன்று நம்ம ட்ரஸ்ட்ல இது பண்ணிட்டு இருக்கோம். அது மேன்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்தபடியாக வரவேற்புரையை தொடங்குவதற்கு சொல்லும்போது பெரியப்பன் அவர்களை போய் பார்த்தோம். அவர்கள் சொன்ன உடனே எந்திரித்து எங்களை அது வெளியில் வரை வந்து எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள். நகரத்தார்கள், நீ கூப்பிடுகிறீர்கள், வராமல் இருக்க முடியாது, என்னிடத்திலே ஒரு 41 இன்விடேஷன் இருக்கிறது, அதனால் நான் என்னுடைய நேரம் கருதி சில தாமதமாக வர காலம் பண்ணலாம், அதனால் நீங்கள் வேற யாராவது ஓப்பன் பண்ணுங்கள், நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இப்போது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அவர்களும் கட்டாயம் வருவார்கள். இரண்டாவதாக நம்முடைய ஜட்ஜி சொக்கலிங்க ஐயா அவர்களை வந்து நேரே போய் பார்த்தோம். அவர்கள் வந்து மிகவும் ராசியான ஆள். எல்லா விசேஷத்துக்கும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டுறதுலேருந்து ஓப்பன் பண்ணுறது. நேற்றுக்கு கூட கிளாசிக் ஆதப்பன் வந்து அவங்க வந்து முந்தின நாள் ஓப்பன் பண்ணாங்க. இது அதுக்கு அவங்க போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ராசியான ஒரு இவங்க. அவங்களுடைய பொற்கரங்களால் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம அன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணுற போது இவங்க வந்திருந்தாங்க, மெய்யப்ப சுவாமிகள் வந்திருந்தாங்க. அப்போ ஒரே வார்த்தை சொன்னாங்க, நம்ம வந்து நிறைய இடத்துல கட்டிக்கிட்டு நிறைய இடத்துல முதியோர்கள் திறக்கிறாங்க, திறந்த வேகத்தில் மூடிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கப்படாது, தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருந்தாலும் நமக்காக அவங்க வந்து அங்கே இதில் வந்து நடராஜபுரத்தில் வந்து ஒரு இது கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது, அந்த ராஜகோபுரம், அந்த இது அந்த தூண், அதாவது சாமிக்கு முன்னால் அது ஓப்பனிங்க்கு வந்து போகிறாங்க. இன்னைக்கு வந்து கொடிமரம் அதுக்கு வந்து போகிறாங்க. இருந்தாலும் அவர்கள் அதெல்லாம் அவங்க சொந்தமாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு ஒப்புக்கொண்டு விட்டேன், அதனால் நான் கட்டாயம் வருகிறேன், எனக்கு இதிலே ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் நமக்கு தொடர்ந்து எல்லா விதத்திலும் நன்கொடை கொடுத்து கொண்டிருக்காங்க. பழனிக்காவடிக்கு போனோம், அவங்க 1 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தது, எங்கள்கிட்ட 2.25 லட்ச ரூபா கொடுத்தாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அடுத்தபடியாக அபிராமி ராமநாதன் அவர்கள் வந்து இப்படின்னு கேட்டால் அவங்க கொடுக்கறது வேறு யாருக்குமே தெரியாது. அதாவது ஒரு நிறைகுடம் தள்ளும்பாதுங்கிற மாதிரி அவங்க திருப்பதி கோயிலையே அவங்க ஊரில் புலாங்குறிச்சியில் கொண்டாந்து வச்சாங்க. அவங்க வந்து கண்டவராயன்பட்டியோட மாப்பிள்ளை, அவங்க சேதனுடைய மாப்பிள்ளை, அவங்க அதில் ரொம்ப படம் போட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு மருத்துவர், 2வது ஒரு இன்ஜினியர். அவங்க நல்லமை ராமநாதன் மிகவும் படித்தவர்கள். அவங்க வந்து நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்களையும் அணைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக கிளாசிக் ஆதப்பன் அவர்கள் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க அதாவது ஒரு மாத்தைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஃபங்க்ஷன் போய் கேட்டாலும் அவங்க வந்து பணத்தை சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ ஷார்ட்டு. திருச்சி நகரதா சங்கத்தில் வந்து எல்லா ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு பெரிய பட்ஜெட்டாக போட்டுருவாங்க, துண்டு விழுகும், எல்லாரும் போய் நிற்போம், எவ்வளோம்பாங்க, 16 லட்ச ரூபா, சரி நான் தர்றேன் அப்படின்ட்டுருவாங்க. பள்ளிக்காவடிக்கு நான் போய் கேட்டேன், 5 லட்சம் கேட்டேன், 2 லட்சம் கொடுத்தாங்க, திருப்பி 2 லட்சத்தை நாங்கள் கூட்டி கொடுத்தோம், வச்சுக்க அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அபிராமி ராமநாதன் வந்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம காசி சத்திரத்துக்கு. ஆதப்பண்ணன் வந்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க காசி சத்திரத்துக்கு. மெய்யப்பன் சாமி ஐயா வந்து மேன சொக்கலிமை ஐயா அவர்களும் 3 கோடி கொடுத்திருக்கிறார்கள். அதனால எல்லாரும் நல்ல, அதாவது நம்ம கூப்பிட்றதே எது கூப்பிட்டோம்னு கேட்டால் நிறைய பேர் செலக்ட் பண்ணுற போது அந்த 3 பேரையும் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இதுதான் காரணம். அவர் தர்மங்களை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊரை வந்து இப்போ சுடற்பட்டி எடுத்துட்டீங்கன்னா, சுடற்பட்டி வந்து ஒரு மாடல் சிட்டி அந்த மாதிரி வந்துருச்சு. அது மாதிரி பூலாங்குறிச்சி எடுத்தாச்சுன்னா பூலாங்குறிச்சி ஒரு மாடல் சிட்டி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஊருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் வந்து இருக்கணும், நகரத்தார்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவர்கள் நம்ம கூப்பிட்டோம். அதனால கிளாசிக் ஆதப்பன் அவர்களையும் நான் வருக என்று வரவேற்கின்றேன். அவங்க வந்து நிறைய இதில் வயலூருக்கு வந்து இப்போ வந்து கொடிமரம் பண்ணி கொடுத்தாங்க 20 லட்ச ரூபாய்க்கு. இப்போ வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு முதியோர் இல்லம் கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டாச்சு. அவங்க ஒரு முந்தா நாள் போட்டிருக்காங்க. அவங்க வந்து சென்னையிலேருந்து நமக்காக கிளம்பி வந்திருக்காங்க. அதாவது முந்தா நாள் வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அவங்க இது
அது டச்சப் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸ் போனாங்க. மெட்ராஸ் போயிட்டு நமக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து அதாவது மணி இல்லை, நிமிடங்களில் வேலை வைக்கக்கூடியவர்கள், கடுமையான உழைப்பாளி. அந்த நேரத்தை கூட கருதாமல் நமக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நான் இதை முடிப்பதற்கு முன்னால் நான் எப்போதும் ஒரு காரியத்தை சொல்லி முடிப்பது உண்டு. எல்லோருக்கும் நமக்கு வந்து லதா மங்கேஷ்கர் என்பவரை தெரியும். அவர்கள் வந்து ஏகப்பட்ட பட்டம் பெற்றிருக்கிறார்கள். டாக்டர், அவங்க வந்து ஒரு பெரிய அதாவது சிவிலியன் அவார்ட்லேயே நிறைய பெரிய அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்னால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, புற்றுநோயால் அவள் இறந்து போனார்கள். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு புற்றுநோய் இருந்ததுனால அந்த ஹீமோ கொடுத்ததுனால என்ன ஆயிடுதுன்னா முடியெல்லாம் கொட்டி முகமெல்லாம் கருத்து போயிருந்திருக்கு. அப்போ வந்து நினச்சி பார்க்குறாங்க, இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை நினைத்து பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை நினைத்து பார்ப்பேன். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து அந்த லதா மங்கேஷ்கர் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டாங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் போகும். ஏர்போர்ட்டில் வெளியில் தான் வச்சுக்கிட்டு இருப்பான். நம்மளாம் ஏர்போர்ட்டில் போனோம்னா வெளியில் பேர் வச்சுக்கிட்டு நிற்பாங்க, நம்ம போய் ஏறிக்கணும். அங்கே அப்படி கிடையாது. ஏர்போர்ட்லேயே போய் ஏர்போர்ட்டில் இறங்கி வர்ற போதே போய் கூட்டுற அளவுக்கு ப்ரோட்டோகால் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களை வரவேற்பதற்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் நான் இன்று முடியாமல் இருந்து கொண்டு என்னை வந்து ஒரு பெரிய டாக்டர் எப்போது பார்ப்பார் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்து பார்க்கிறார்கள். அவருடைய உடையை அலங்காரம் பண்ணுவதற்கு 5 பேர் இருக்கிறார்கள். அவருடைய காலணியை அலங்காரம் பண்ணுவதற்கு 2 பேர் இருக்கிறார்கள். அவருடைய முடியை அலங்காரம் பண்ணுவதற்கு ஒருவர் இருக்கிறார். முடியை அலங்காரம் பண்ணுவதற்கு முடி கிடையாது. பவுடர் பூசி அலங்காரம் பண்ணுவதற்கு கால் முகமெல்லாம் கருத்து விட்டது. இதனால் செருப்பு கூட 2 இடத்திலேயே 200 ஜோடி செருப்புகள் இருக்கின்றன. பட் ஆனால் நான் இன்று கொடுக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் கொடுக்கக்கூடிய ஹவாய் செப்பலை தான் போட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் வந்து ஒரு நகையை கூட போட முடியாது. ஒரு ஸ்கேனில் போடுவது நகையை கழட்டு அப்படின்றாங்க. நான் வைர நெக்லஸ் எல்லாம் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எடுத்து நான் பயன்படுத்த முடியவில்லை இப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் என்னை வந்து நான் தங்காத ஹோட்டல் கிடையாது, சாப்பிடாத உணவுகள் கிடையாது. நான் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு இடமா அழைச்சிக்கிட்டு போகிற போது எனக்கு ஆடி கார் வரும், BMW வரும், பென்ஸ் கார் வரும். இப்போ எல்லாமே நான் ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே ரூமுக்கு லேப் ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் ஒரு 4 இதை மாத்திரம் நாம் எதையுமே மறக்க முடியாது. அந்த 4 என்னவென்றால், அதாவது செல்வம் அது என்றும் நிலைக்காது ஒன்று. அடுத்தபடியாக அவர்களுக்குள்ளே புகழ் அதோடு போய்விட்டது, புகழும் நிற்காது. அடுத்தபடியாக அவருடைய உடம்பும் ஒத்து கொடுக்காது, சாப்பிட்டா சரிக்காது, லிவர் பாதிச்சிருச்சு அப்படி இப்படின்னு நிறைய ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து உறவினர்களும் ஒதுங்கி விடுவார்கள். ஸோ என்னதான் இருந்தாலும் எதுவுமே நிலையில்லாதது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சாகிற போது நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அதை இங்கே நான் ஒப்பிட விரும்புகின்றேன். இப்போது இருக்கக்கூடிய மேனா சொக்கலிங்கம் அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய அபிராமி ராமநாதன் அவர்களும் கிளாசிக் ஆதப்பன் அவர்களும் இன்றும் அவர்கள் இளமையாகவும் செழிப்பாகவும் சிங்காரமாகவும் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் கூடிய ஒரே ஒன்று, தர்மத்தை விடாது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தர்மத்தை விடாது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அறம் செய்ய விரும்பு என்று சொன்னது ஔவையார். அறத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் மகிழ்ச்சி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களை எந்த விதமான எதுவுமே தீண்டாது நல்ல விதமாக இருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் இன்னும் நிறைய நம்முடைய நகரத்தார்களுக்கு செய்ய வேண்டும். நாங்கள் அடுத்தாப்புல ஒரு ப்ராஜெக்ட், எல்லா ப்ராஜெக்டும் முடிஞ்சிச்சு, ஒரு மெடிக்கல் சென்டர் ஓப்பன் பண்ணலாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது எங்களுக்கு. அப்போல்லாம் உங்கள்கிட்ட வர்றோம், உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மற்றபடியாக நீங்கள் எவ்வளோ தர்மம் செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு மாத்திரம் நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் கிடையாது, நாங்கள் எல்லோரும் உங்களுடைய உறவினர்கள். நீங்கள் நீண்ட காலம் நோயும் நொடியும் இல்லாது பேரும் புகழோடு நீண்ட காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த நல்ல உரையை கொடுத்தமைக்காக நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக நமது நீதியரசரை பேசுமாறு அழைக்கிறோம். நான் அரசு குற்றத்துறை வழக்குரைஞராக தேவகோட்டையில் பணியாற்றினேன். அப்போது கண்டவராயம்பட்டி திருப்பத்தூர் ஸ்டேஷனை சேர்ந்த ஊர். இங்கு ராமசாமி செட்டியார் என்பவருடைய வீட்டில் ஒரு அதிகமான அளவில் ஒரு 7 பேர் கலந்து ஒரு கொள்ளை நடந்தது. அந்த வழக்கை நான் நடத்தி அதில் ஒரு சிறு குண்டுமணி கூட போகாமல் அனைத்து நகைகளையும் வெள்ளிப்பாத்திரங்களையும் வாங்கி கொடுத்தேன். அப்போது ராமசாமி செட்டியாருக்கு வயது 85, அவருடைய மனைவிக்கு வயது 83. அவர் அப்போது என்னுடைய திருமணம் ஆகின்ற நேரம்
என்னுடைய திருமணத்தில் 85 வயது ராமசாமி செட்டியார் என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். எங்கள் வீட்டில் எல்லோரிடம் சொன்னார், இந்த பையன் இப்போது ஒரு வழக்கறிஞனாக இருக்கிறான், எப்படி இந்த கேஸை நடத்துகிறான் பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு அவ்வப்போது கண்களில் நீர் வந்துவிடும். இந்த பையன் நீதிபதியாக வந்தால் எப்படி இருக்கும் நினைத்து பார்க்க நீதிபதியாக வர வேண்டும் ஐயா என்று சொன்னால் நீதிபதி ஆகிவிட்டேன். இது அடுத்த தொடர்பு. மூன்றாவது தொடர்பு, இங்கு NSS குடும்பத்தாருக்கு, பேனாச்சி அண்ணனாவன குடும்பத்தாருக்கு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இருக்கிறது. அந்த கோவில் வளாகத்தில் தர்மபிரபு சொக்கலிங்கம் செட்டியாருடைய சிலையை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை இறைவன் எனக்கு தந்தான். இப்போது சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தில் நான் கலந்து கொண்டு ஆற்றிய உரை இதோ இருக்கின்ற செட்டிநாடு அவர்களுடைய மூலமாக உலக அளவில் எல்லாம் சென்றிருக்கிறது. இதெல்லாம் எனக்கும் கண்டவராயம்பட்டிக்கும் உள்ள தொடர்பு. நகரத்தார் பெருமக்கள் செய்கோனில் கடை, பர்மாவில் கடை, எல்லா ஊர்களிலும் கடை, எல்லாம் கொடுக்கல் வாங்கல். அந்த கடைகள் எல்லாம் ஆட்டம் கண்ட போதும் கூட நகரத்தார் குலம் நாங்கள் செட்டிநாடு என்றும் கீழே போகவில்லை. அதற்கு என்ன காரணமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் தர்மத்தையும் பக்தியையும் 2 கண்களாக என்றுமே கொண்டவர்கள், அன்றும் கொண்டவர்கள், என்றும் கொண்டவர்கள். ஆகவே செட்டிநாடு கீழே இறங்கி போவதற்கு வாய்ப்பே இல்லை. தர்மத்தை தர்மமாக செய்தவர்கள், தர்மத்தையே தொழிலாக செய்தவர்கள், தொழிலை உண்மையாக செய்தவர்கள், தொழிலை தொழிலாக செய்தவர்கள். எனக்கு ஒரு 10 வயது இருக்கலாம். எங்கள் ஊரில் சண்முகநாதபுரம் ஆராவேலில் எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு. இன்றும் எங்கள் வீடு தான் ஆராவேலில் பெரிய வீடு. எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்க கிராமங்களிலெல்லாம் வந்து காய்கறி கடை வியாபாரம் காலையில் செய்வார்கள். கருத்தமரம் என்ற ஒரு பெண் ஒரு 12 மணி நல்ல வெயில் நேரம், கொளுத்துகிற வெயில், கொண்டு வந்து எங்கள் முகப்பிலே அவள் பொட்டியை போட்டுவிட்டு தலைக்கு அந்த துணியை வைத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் தூங்கி விடுவாள். அப்போது என்ன செய்வாள், அதில் இருக்கின்ற அந்த காய்கறி இருக்கிறது பாருங்கள், எது விற்கவில்லையோ அதை யாராவது ஒரு இடம் கொடுக்க வேண்டும். அதை என் தாயாரிடம் கத்திரிக்காய் இருக்கிறது, கீரை இருக்கிறது என்று அவள் சொல்வாள். எங்கள் தாயார் அதற்கு பார்கெயின் பண்ணி அவள் ₹1 எங்கள் தாயார் ₹1 ஆரம்பித்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கும். ஒரு நாள் கீரை கட்டு, அவள் 8 அணா என்றாள். என் தாயார் அதை 2 அணா என்றார். கடைசியிலே 3 அணா 4 அணாவை தீர்த்து முடித்தார்கள். இதற்கு அரை மணி நேரமானது. அப்போது எனக்கு வயது 10, சின்ன பொடியன். இதை பார்த்து கொண்டே இருந்தேன். கடைசியாக நான் என் தாயாரை அன்றும் எப்போதுமே ஆத்தா என்று தான் சொல்வது. அம்மா என்று சொல்வதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆத்தா, அப்பச்சி, அதுதான் நம்முடைய பண்பாடு. அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய ஆத்தா என்ன சொன்னார்னா, நான் மெதுவாக போய் தாயாரை கேட்டேன். தாயார் அவளை பார்த்து அந்த கருத்தவன் இது கேட்டால், நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டியேன்னு. ஆச்சி, இனிமேல் தான் நான் போகணும். அது வீடு 3-4 கிலோமீட்டர் போய் கஞ்சி காய்ச்சணும். என் பிள்ளையெல்லாம் அங்கே தெரியும், எல்லாருக்கும் அது கஞ்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி உட்கார்ந்தா வர்றேன் அப்படின்னு உள்ளே போய் ஒரு பிளேட்டில் சாதத்தை போட்டு அதில் மோர் ஊற்றி ஏதோ காய்கறியை வச்சு அதில் ஊறுகாய் வச்சு கொண்டு வந்து கொடுத்தான். என் தாயார் கொடுத்தவுடன் அவன் நன்றாக சாப்பிட்டு விட்டு, ஆச்சி புண்ணியவதி, மகராசியாக இருங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள். நான் என் தாயாரை பார்த்து கேட்டேன், அவள் 8 அணா சொன்னால், நீ 2 அணாவில் ஆரம்பித்து 3 அணா 4 அணா ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகிருக்கு. இந்த கொடுத்த சாப்பாடு 8 அணா இருக்கும், ₹1 இருக்கும். இந்த தகராறே பண்ணாமல் இந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டு மொத்தலே வாங்கியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ நேரம் தகராறு என்று கேட்டேன். என் தாயார் சொன்னார், அது வியாபாரம், அது அவள் தொழில், அதற்கு உள்ள தொகை அந்த 3 அணா தான். இது தர்மம். இதை 8 அணா நான் கொடுத்துருந்தா மகாராஜி புண்ணியவதியாருன்னு சொல்லியிருப்பாளா? சொல்லியிருக்க மாட்டா, அவார்டு போயிட்டே இருப்பாள். அதை தர்மமாக பார்க்க வேண்டும், இதை தொழிலாக பார்க்கணும். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. எது அந்த 3 அணா தான் அது போகிறோம், அவ்வளோதான் கொடுக்கணும். இது தர்மம். அப்போது தர்மம் வேறு தொழில் வேறு என்பதை எப்படி என்பதை என் தாயார் எனக்கு 10 வயதில் சொன்னார். அதுதான் நகரத்தார்கள். தொழிலை தொழிலாக செய்தவர்கள், தொழிலிலே தர்மத்தையும் கடைப்பிடித்து செய்தவர்கள். அவ்வாறு தொழிலை செய்ததன் காரணமாக
உண்மையோடு செய்ததன் காரணமாக, நேர்மையால் செய்த காரணமாக இன்றுமே நகரத்தார்களாகவே கொடி கட்டி பறக்கிறார்கள். அந்த தர்மம் தான் காரணம். தர்மம் தலைகாக்கும். இதை நன்றாக நகரத்தார் உணர்ந்தவர்கள். திருவண்ணாமலை வட ஆற்காடு மாவட்டம் இரண்டாக பிரித்தார்கள். வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் என்று இரண்டாக பிரித்தார்கள். அப்போது பிரித்த போது திருவண்ணாமலையில் கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் கட்டப்படவில்லை. அது கட்டடங்கள் அந்தந்த கட்டடத்தில் கொஞ்ச நாள் இருந்தார்கள். அப்போது எஸ்பி ஆஃபீஸ் ஓயா மடம் என்று ஒன்று இருக்கிறது. ஓயா மடம். ஓயா மடம்னா சாப்பாடு போட்டுக்கிட்டே ஓயாமல் போடுறது, அதனால் ஓயா மடம். அதில் நடந்து கொண்டிருந்தது. கோவில் முன்புறத்தில் அங்காங்கே டீ கடை, இந்த கடைகள்லாம் இருந்தது. அதை காலி பண்ண சொல்லி உத்தரவு. அவர்கள் காலி செய்வதாக இல்லை. கட்சிக்காரர்கள் அவர்களுக்கு ஆதரவு. ஆகவே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு மின்சார இதில் ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது. அந்த கடை பூரா அப்படியே எரிஞ்சு போச்சு. அந்த இடத்தில் ஒரு ரத கொட்டகை இருக்குது. அந்த ரத கொட்டையின் உட்புறத்திலே ஒரு அருமையான வெள்ளி ரதம் இருக்கிறது. அந்த வெள்ளி ரதம் கடியாவட்டியைச் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பத்தாரால் செய்து வைக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு தீ உள்ளே போகிறது. இந்த குறுக்கள்கள் எல்லாரும் ஓடி சென்று ஒரு ஃபோன் பண்ணி அந்த எஸ்பியை பார்த்து இந்த நிலைமையை சொல்ல, அவர் உடனே அந்த பூட்டை உடைச்சி அந்த ரதத்தை கொண்டு போய் வெளியே வச்சார். அது தீயிலிருந்து காப்பாற்றப்பட்டது. கலெக்டர் வந்து பார்வையிட்டார். இந்த கடியாப்பட்டி செட்டியார்கள் இங்கே போனார்கள். அப்போது சொன்னார், உங்கள் ரதத்தை, உங்கள் வெள்ளி ரதத்தை, விலை உயர்ந்த ரதத்தை உங்களுடைய தர்மம் காப்பாற்றி இருக்கிறது. இல்லைன்னா அதுவும் தீயில போயிருந்திருக்கோம். எத்தனை கடை எரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த ரதம் மட்டும் அப்படியே இருக்கு, எப்படி இருக்க முடியும் என்று சொன்னார். அதுதான் தர்மம் தலைகாக்கும். இன்று நீங்கள் இந்த முதியோர் நல மையத்தை கட்டியிருக்கிறீர்கள். கண்டவராயம்பட்டினுடைய சிறப்பான ஒரு நிகழ்வு இது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலூர் ஆதீனம் வந்து துவக்கி வைத்தார்கள். அதிலிருந்து உணவு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. அதுக்கு ஏதோ சிறிய தொகை. அதற்கு பின்பு ஒரு கட்டிடம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இந்த கட்டிடத்தை இன்று கட்டியிருக்கிறீர்கள். இந்த கட்டிடம் திறந்ததில் என்ன பெரிய சிறப்பு என்றால், முதல்ல இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பேர் வச்சுக்க ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று வைத்திருக்கிறீர்கள். அந்தந்த எந்த ஊர்லேயும், இப்போ எங்கள் ஊர்லேயும் நகரத்தார் ட்ரஸ்ட்டு பல ஊர் இருக்குது. எல்லா ஊர்லேயும் நகரத்தார் நல சங்கம், நகரத்தார் இருக்கும். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய பேரை வச்சு இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க. இந்த சேரிட்டி ஒழுங்காக நடக்கும்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிருபை வேண்டும், கிருபை வேண்டும். அப்போது அவர்கள் பேர் வைத்து கொண்ட போதே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்கே உள்ள பிரயோகம் பண்ணிட்டா உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது இன்றைக்கு பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த மேடையில் இருக்க 3 பேரும் தான் சிறப்பு. நான் சிறப்பாக என்று சொல்ல தெரியவில்லை, என்னை அழைத்தீர்கள், வந்தேன். என்ன பெரிய சிறப்புன்னா, அதாவது அபிராமி ராமநாதன் அவர்கள் வரவரப்புற அண்ணாமலையை சொன்னார். அதாவது என்ன செய்கிறார், எப்போது செய்கிறார், யாருக்கு செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதை அவருக்கும், அவர் ஆட்சி நல்லமை ஆட்சிங்க பர்மிஷன் வாங்கி தான் செய்வார், அவருக்கும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு திருமணத்திற்காக பூலாங்குறிச்சிக்குள் சென்றேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அழகப்பர் ஒரு கல்லூரி கட்டினார். அண்ணாமலையார் கட்டினார். இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி கண்ணை திறப்பது, இந்த வட்டாரத்தில் ஒரு ரொம்ப டவுன் ட்ராடன், படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள். அப்போது சிவலிங்கம் செட்டியார் அவர்கள் ஊரிலே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டினார். அந்த வட்டாரத்திலேயே அதுதான் முதல் ஆர்ட்ஸ் காலேஜ். அதை அன்று நிர்வாகம், இன்றைய நிர்வாகத்தை நமது அபிராமி ராமன் செய்து கொண்டிருக்கிறார். கல்வி கண்ணை ஏராளமான பேருக்கு நமது பண்பாட்டின்படி நகரத்தார் கல்விக்காகவே பாடுபட்டது போல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு திருமணத்திற்கு உள்ளே போனேன். ஊரில் போகிறபோது, உள்ளுக்குள்ளே போகிறபோது ஒரே கூட்டமாக இருந்தது. என்ன கூட்டம்னு சொன்னால், அங்கே ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டப வாசலில் ஒரு பஞ்சமுக விநாயகர், அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் நடக்குது. காரை அப்படியே அந்த கண்ணாடி இறக்கி விட்டேன். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு போன டைம் கண்ணாடி இறக்கி விட்டால் இவ தம்பதியரை பார்த்தேன். ஆகா அப்படின்னு நினச்சி டக்குன்னு இறங்கினேன். ஒரு கும்பிட போட்டேன். மறுபடியும் காரில் ஏறி போயிட்டேன்.
அதுக்கப்புறம் பின்னாடி தெரிந்தது, இவர்கள் ஊரிலேயே ஏழை எளிய மக்களுக்கு எந்த தொகையும் வாங்கி கொள்ளாமலேயே ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பணம் இருந்தால் போதாது. அவ என்ன சொன்னால், அறம் செய்ய விரும்பு அப்படி சொன்னான். அறம் செய்யன்னு சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? முதல்ல மைண்ட் செட்டு வேணும். ஒரு மனிதனுக்கு ராத்திரி 10 லட்சம் கொடுக்கலாம்னு தீர்மானித்தார். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். நைட்டு 10 லட்சம் முடிவு எடுத்துருவார். காலை எந்திரிச்சோன்னு 5 லட்சம் கொடுத்தா பத்தாதா அப்படிம்பார். கொடுக்க போகிறது உள்ள பையை விட்டு கடைசியாக 2 லட்சம் ரூபா கொடுப்பார். அந்த 8 லட்சம் ரூபாயும் இரவில் அந்த மனமானது குரங்காக அவரை பாடுபடுத்தி குறைத்து விட்டது. அப்படி இருக்கின்ற காலத்தில் இந்த தர்மம் இருக்குது பற்றினா அதை செய்யணும். அந்த பணத்தை அதான் நகரத்தார்கள். தமக்கு ஏன வாடா பிறக்குரியாளராகத்தான் நகரத்தார் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஊரில் சிவங்கோயில் இருக்கு. நகரத்தார் எத்தனை பேர் சேர்ந்து அந்த சிவங்கோயில் கட்டியிருப்போம். இந்த கோவில் யாருக்கு பயன்படுகிறது? அந்த செட்டியார் ஆட்சி இருக்காளப்போ அவங்க பேரம்பேத்தி மட்டுமா சாமி கும்பிடுறாங்க? இந்த வட்டாரத்தில் உள்ள எல்லோரும் கும்பிடுகிறார்கள். ஊரணி வெட்டியிருக்கிய ஊரணி எல்லோரும் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறார்கள். மருத்துவமனை கட்டி கொடுத்தார் ஒரு செட்டியார், எல்லாரும் அங்கே மருத்துவ உதவி பெறுகிறார்கள். அப்படி என்றால் அவர் தமக்காக செய்து கொள்ளாமல் ஊருக்காக செய்து, இதுதான் புறநானூறு என்ற தமக்கு என வாழா பிறக்குரியாளர் வாழுதான் நகரத்தாரின் பண்பாடு. அந்த வழி நின்று அபிராமி ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தர்மத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த தர்மத்தை அவர் சொன்னாதான் தெரியும். அதாவது இந்த நகர கோயில்களில் வரி போடுவோம். ஒன்று பேர் புள்ளி வரி. உங்கள் குடும்பத்தில் 5 புள்ளி 1000 ரூபா 5000 ரூபா. ஆஸ்தி வரியும் விடுவோம். ஆஸ்தி வரியும் என்ன அர்த்தம்னா, நம்மகிட்ட இப்போ எங்கிட்ட என்ன ஆஸ்தி இருக்கோ, இம்மூவபிள் மூவபிள் எல்லா ஆஸ்தி என்ன இருக்கோ நானே கால்குலேட் பண்ணி 1% ஆஸ்தி வரி அப்படி போடுறது. 10 கோடி 5 கோடி 20 கோடி ஏதோ அதுக்கு ஆஸ்தி வரி நான் கொடுக்கணும். அந்த ஆஸ்தி வரி அவரவர் நெஞ்சத்தை கேள்வி கேட்டுக்கொண்டு அதை செலுத்தணும். இது பேர் ஆஸ்தி வரின்னு பேர். அந்த மாதிரி அந்த செலுத்துறதுங்கிறது எத்தனை பேர் சரியாக செலுத்தவும் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி செலுத்துறது. அதே போல் என்னென்னா, தன் மனத்தை தானே சரி செய்து தர்மமாகவே வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு அது அந்த செய்து கொண்டே இருக்கின்ற தர்மம் இருக்கிறது பாருங்கள். அதை அபிராமி ராமநாதன் அவர்கள் அன்றும் செய்கிறார், இன்றும் செய்வார், எந்த காலத்திலும் செய்து கொண்டே இருப்பார். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? அவர் 100 ஆண்டு மேல் வாழணும். அப்படிப்பட்டவர்கள் தான் வாழணும். யார் அதிகமாக தர்மம் செய்கிறார்களோ, யார் சமூகத்துக்கு பயன்படுகிறார்களோ, யார் சமுதாயத்துக்கு பயன்படுகிறார்களோ அவர்கள்தான் நீண்ட காலம் வாழ வேண்டும். அப்படி என்றால் தான் சமுதாயம் பயன்படும், சமூகம் பயன்படும், நாடு பயன்படும், கல்விக்கு பயன் கிடைக்கும், மருத்துவத்துக்கு பயன் கிடைக்கும். ஆகவே அவர் இன்று தேர்ந்தெடுத்து இருவரை அழைத்தீர்கள். ஏதோ நன்றாக சில வார்த்தை பேசுவார் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் நல்லம்மை அவர்களை பற்றி. நல்லம்மை அவர்கள் மேடையிலே பொழிவார். பேசும்போது கேளுங்கள். அதாவது நகரத்தார் பெண் ஒருவர் இப்படி பேசுகிறார், ஆணித்தரமாக பேசுவார். ஆமாம், அவர் பேசுவதற்கில்லை, தலைமை தாங்குவதற்குள்ள தகுதி படைத்தவர். அவர் அதாவது என்னுடைய சகோதரி என்றால் சகோதரி இல்லை என்கின்ற அந்த எனக்கு சகோதரியெல்லாம் மூத்தவர்கள். 4 சகோதரி எல்லாரும் மூத்தவங்க. வயதிலே குறைவான சகோதரிகள் கிடையாது. தங்கச்சி எனக்கு கிடையாது. இந்த தங்கச்சி இல்லைங்கிற குறையோ ஒரு செட்டிநாட்டில் ஒரு 5-6-10 பேர். அவர்களை பார்த்தவுடன் என்னுடைய பாச உணர்வு அப்படியே தங்கச்சியாக பார்த்துருவேன். அவர்கள் சொந்த அண்ணனைப் போலவே என்னை பாவிப்பார்கள், நடத்துவார்கள், கேட்பார்கள், பேசுவார்கள். அந்த பாச உணர்வு இருக்கிற பாருங்கள். பாசம், அன்பு இதெல்லாம் ஊசி ஊற்றி ஏற்ற வராது. இது இயற்கையாக வர வேண்டும். இறைவன் கொடுக்கின்ற பெரிய கொடை தான் இந்த அன்பு, பற்று, பாசம் எல்லாம். அது இயற்கையாக வர வேண்டும். அவர் இந்த நல்லமையும் சேர்ந்து வந்தார். நல்ல அம்மை. அம்மை என்றால் அம்மையே தாய் பார்வதி. எப்படிப்பட்ட பார்வதி? நல்ல அம்மை. அவர் இங்கே மேடையில் வந்தார். அடுத்து ஆதப்பன் வந்தார். ஆதப்பன் அவர் இன்றைக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டணம் கட்டி தரதா சொல்லியிருக்கார். அவர் எவ்வளோ கட்டணம் கட்டி தருவதாக சொன்னார்கள். ஒரு எம்ஆர் பிரதேசனுடைய ஒரு இடத்த 60 லட்சம் ரூபாய் இடம், அந்த இடத்தை காசி சத்திரத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விழாவில் நான் தான் அந்த பத்திரத்தை கொடுத்து காசி சத்திரத்தில் அதை வர வச்சோம். அந்த வந்திருக்கு அப்படின்னு அந்த அன்பளிப்பு. அதை இப்போது முந்தா நாள் அதற்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழா காலையில் 9 மணி 9:30 மணி காலையில் நடந்தது. அதில் ஆதப்பன் 1 கோடி ரூபாய்க்கு அவரும் அவர் துணைவியும் கட்டிடம் கட்டி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
அந்த கட்டிடம் வந்து திறப்பு தேதி வரைக்கும் சொல்லியாச்சு, 25/12/2025 அதில் கட்டடம் திறக்கிறது என்று தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் அதாவது இப்போ 75வது ஆண்டு விழா நடந்தது திருச்சியில். திருச்சி சங்கத்துக்கும் எனக்கும் அப்படி ஒரு தொடர்பு. நான் முதலாக செஷன்ஸ் ஜட்ஜாக ஆனவுடன் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் திருச்சியில் ஒரு 3 years இருந்தேன். திருச்சிக்கு எனக்கு என்னவோ அப்படி ஒரு தொடர்பு. திருச்சியில் நகரத்தார் சங்கத்தின் 40வது ஆண்டு விழா, 50வது ஆண்டு விழா, 60வது ஆண்டு விழா, 70வது ஆண்டு விழா, 75வது ஆண்டு விழா அத்தனைக்கும் நான் தான் தலைமை. யோசிச்சு பாருங்க, 40, 50, 60, 70, 75 ஒரு தனிநபர் தலைவராக இருக்க முடியுமா? எல்லாரும் தலைமை வச்சிருக்கேன். அப்போது என்ன சொன்னேன் தெரியுமா? அதாவது வாய்ப்பை கொடுத்த சங்கத்துக்கும் வயதை கொடுத்த இறைவனுக்கும் நன்றினேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை கேட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 5-6-10 லட்ச ரூபா வந்திருக்க சாப்பாடு. யார் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு சூப்பராக இருக்கேன்னு சொன்னேன். அதை பண்ணாங்க. எங்கே அதை பண்ணேன்? கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார், பார்த்துட்டேன். அதாவது இம்மீடியட்டாக தர்மங்கிறது அப்புறம் செய்யணும்னு சொன்னால் நடக்காது. எந்த விஷயத்தை, அதாவது இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார்னா, எந்த விஷயம் நல்ல விஷயம் செய்கிறியோ அதை உடனே செய், அடுத்த க்ஷணம் நம்ம உயிரோடு இருப்போங்கிற என்ன நம்பிக்கை இருக்குது. இம்மீடியட்லி டூ. அது பாவப்பட்ட செயலாக ஒத்தி போடு. அப்போ நம்ம கொஞ்சம் நாள் இருக்க போகிற இப்போதுக்கு எதே செய்வானே, தள்ளி விட்டுட்டே போ. நல்ல விஷயங்களை உடனே செய். தர்மம் என்பது ஒரு அருமையான விஷயம். இப்போது நீங்கள் இந்த சங்க கட்டிடத்தை திறந்திருக்கிறீர்கள். இந்த கட்டிடத்தினுடைய என்னென்னா, எல்லாருக்கும் சாப்பாடு அனுப்புறது, அவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த உணவு அனுப்புறது அப்படிங்கிறது இருக்க, இந்த உணவு அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்லுவார், நீங்கள் பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்க அது விஷயமே இல்லை. நீ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுற, அதுதான் நீ பொருளை சேர்த்து வைக்கின்ற இடம் பாரு. அற்றார் அழி பசி தீர்த்தல் அங்கு ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புளிம்பார். அற்றார் அழி பசி தீர்த்தல், பசி எப்படிப்பட்டதான், அழிச்சு மனுஷனா. அற்றார் அழி பசி தீர்த்தல் அங்கு ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புளிம்பார். அந்த சாப்பாடு போடுறதுக்கு பாருங்க, அதுக்கு நிகர் அதுதான். அது போல ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னாடா நம்ம எதை அதிகமாக தர்மம் பண்ணோம்னா உணவையும் உடையும். உணவு உயிர் சம்பந்தப்பட்டது, உடை மானம் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டையும் நம்ம எவ்வளோக்குள்ள செய்யணுமோ அது நமக்கு ஆத்ம திருப்தி, பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், அவர்கள் சொல்லுகின்ற வாழ்த்துக்கள் கிடைக்கும். அதனால அதிகமாக செய்யணும். இப்போ இந்த கட்டிட திறந்திய இது இந்த வெறும் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, ஒரு 10 விஷயத்தை அண்ணாமலை படித்தார். அதாவது என்ன சொல்லிக்கணும், மரக்கன்று நடுதல், மருத்துவ உதவி செய்தல், கல்வி உதவி செய்தல், இதெல்லாம். அதாவது முதியோர் நல மருத்துவத்தில் நல மையத்தில் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெறுமனமே சாப்பாடு போடுறது, வயசானவங்களை கவனிக்கிறது மட்டும் இல்லை. அதாவது வள்ளுவர் சொல்லுவார், பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் 443வது குறளில் ஒரு அழகான குறள் சொல்லுவார். அதாவது பெரியாரை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது, அரியவற்றுள் எல்லாம் அரிதாம். அரிது அப்படின்னு சொன்னாலே மிக சிறப்பானது, ரொம்ப அப்படின்னு அர்த்தம். அரியவற்றுள் எல்லாம் அரிதாம் பெரியாரை பேணி தமரா குழல்பார். பெரியாரை பேணி, அவர்களை பேண்டது, மெயின்டைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். பேண்டதுன்னா பெரியாரை பேணி தமரா குழல், தமக்கு சொந்தமாக்கிட்டு வரணுமா. நீங்கள் இந்த சாப்பாடு அனுப்புறிய, அந்த சாப்பிட்ற வயசானவர்கள் முதியவர்கள் என்ன செய்வார்கள், சாப்பிட்ட உடனே இந்த புண்ணியவங்க நல்லா இருக்கட்டும்பா, இதுக்கு மேலே ஒரு வாழ்த்தை செய்தி கிடைக்க முடியாது. அதான் கிடைக்க வேண்டியது. அவர்கள் எல்லோரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார். நீங்கள் இப்போது இதற்கு ஒரு சேவை, அந்த சேவை மனப்பான்மையோடு என்று துவக்கியிருக்கீங்க. இதுவரை கட்டடம் இல்லை. இந்த கட்டடத்தை கட்டுற போது, கட்டி திறக்கிற போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுது. வெறுமனை சாப்பாடு மட்டும் தயார் பண்ணி அனுப்பிட்டே இருக்கக்கூடாது, இதை சேவையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த சேவை இருக்கு பாருங்க, பக்திக்கும் சேவைக்கும் என்ன வேறுபாடு? பக்தி உள்ள மனிதன் கோவிலுக்கு சென்று வணங்குகிறான். சேவை செய்கின்ற மனிதன் இறைவன் தேடி வருகிறான். இறைவன் தேடி வருகிறான். எவ்வளோக்கோ நீங்கள் சேவை செய்கிறீர்களோ அங்கே இறைவன் மீனாட்சி சுந்தரம் கட்டடத்துக்குள்ளே வந்துடுவார். ஒரு சேவையை பற்றி இப்போ நான் அமெரிக்கா போயிருக்க போது ஒரு நிகழ்ச்சி, உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. ஒரு மாலை மணி 7, ஒரு நல்ல ரொம்ப இதான கூட்டம் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல காடு. அந்த ஏரியாவில் ஒரு பெண், 25 வயது பெண் காரில் போனான். காரு மெக்கானிக் டிஃபெக்ட்டு. ஓரமாக காரை நிறுத்தினான். கையை நீட்டி பார்க்குறான், யாருமே நிறுத்துறதா இல்லை. யாரோ ஒருத்தன் பாவம் முன்னியம் நினச்சி ஓரமாக காரை நிறுத்தினேன். என்னம்மா விஷயம்னே,
இந்த மாதிரி காரில் கொஞ்சம் இதை மெக்கானிக் கொண்டா நான் பார்த்துறேன், நான் ஒரு மெக்கானிக் என்று சொல்லி சரி பார்த்துட்டேன். அந்த சரி பார்க்க ஆரம்பிக்கிறப்போ இவளுக்கு கொஞ்சம் பயம். அவன் வாலிப வயசு, இவள் 25 வயசு பெண். ஆகா, இதுவும் கோளாறாயிருப்படும் நடுக்காடு. இவளுடைய பயத்தை முகத்தை பார்த்துட்டேன். ஒன்று என்ன செஞ்சான்னு, என் கார் சாவியை தரேன், என் காரை தர, உள்ளே உட்காந்துக்க, காரை பூட்டிக்க. நான் உன் காரை ரிப்பேர் பார்த்தவொன்னே காரை திறந்துக்கு வெளியே வாங்கினேன். இவன் அந்த காருக்குள்ளே உட்காந்துருந்தா, கதவை பூட்டிக்கிட்டா, ரிப்பேர் ஆயிடுச்சு, கையை கட்டினேன், திறந்தா கார் ஆல் ரைட். இவன் சவாரி பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்குள்ளே கையை விட்டால் அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. என்னம்மாண்ணே, நீ இப்போ மெக்கானிக்னு சொல்லிட்ட, வேலை பார்த்துருக்கீங்களா, நீ இருந்த சூழ்நிலையை சொல்லிட்ட. நான் மெக்கானிக் வாச வந்தேன், சம்பளம் வாங்கிக்க வேண்டியவன். ஆனால் உன்னுடைய சூழ்நிலையில் நான் எதுவும் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவள் வலுக்கட்டாயம் கொடுத்து தானே ஆகணும்னா. அப்போ சொன்னேன், யாராவது ஒரு ஏழைக்கு என்ன நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு பவுன் கொடு, அந்த மாதிரி கொடுக்குற போது, $1 கொடுக்குற போது என்ன நீ மனசில் நினச்சிக்க, அப்போ அந்த புண்ணியம் எனக்கு கிடச்சிருமுன்னேன். சரின்ட்டா. அவனும் போயிட்டான், இவனும் போனான். இவளுக்கு மணி 9, 9:30 பசி. ஒரு நல்ல ஹோட்டலில் போய் உட்காந்தா, சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட போகிறது கொண்டு வந்த வெயிட்டர் 9.5 மாதம் இப்போ கர்ப்பிணி, மூச்சு வாங்குது. இப்படி இருக்கே என்ன பண்ணான், வாழ்க்கையில் வேறு வழி இல்லை, என் வீட்டுக்காரருக்கு சின்ன உயவு வேலை, அதனால இதான் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆல் ரைட். இப்போ போய் வெயிட்டருக்கு சாப்பிட்டு வந்தபோது ஒரு $50 எழுதுனா ஒரு செக்கை. அதுக்கு கீழே ஒரு குறிப்பு எழுதுனா, இந்த மாதிரி ரோட்டில் வந்தேன், காரை நிறுத்தி மெக்கானிக் டிஃபெக்ட்டு, ஒருத்தர் பார்த்து தந்த மெக்கானிக்கு, அவர் ஒரு நினச்சிக்கிட்டு ஒரு பவுன் கொடுக்க, ஒரு $1 கொடுக்க சொன்னார். நீ கர்ப்பிணியாக இருக்க, உன்னுடைய பிரசவத்துக்கு இந்த பணத்தை பயன்படுத்து அப்படின்னு $50 இந்த செக்கை வச்சுக்க வாங்கிக்கணும். இந்த சிட்டை ஒன்று பறந்து விழுந்தது. நம்ம சர்வ் பண்ணதுக்கு அந்த அம்மா $50 எழுதிக்கிறான். பார்த்தா சிட்டையில் இருக்கு இவ்வளோ விஷயமோ. அவள் போயிட்டா. இப்போ இதை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோன்னா புருஷன்ட்டு இந்த கதையை அப்படியே சொன்னான். சொல்லி முடித்தோன்னே புருஷன் சொன்னான், அந்த காரை ரிப்பேர் பார்த்து கொடுத்த மெக்கானிக் நான் தானே. அந்த மெக்கானிக் அங்கு அந்த செய்தான் பாருங்கள், அந்த உதவி எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறேன் என்று சொன்னான் பாருங்கள். இறைவன் இந்த பெண் மூலமாக அவனுடைய மனைவிக்கு அந்த டெலிவரிக்கு வேண்டிய பணம் $50 கொடுத்துட்டான். அதுதான் இறைவனுடைய செயல். இப்போ நீங்கள் அந்த சேவை செய்கிறங்கிறது இறைவன் ஓடி வந்து உங்கள் அனைவருக்கும் இதை இன்னும் வளர்த்து இதான். அதாவது இந்த ஒரு பழனிக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு இது வாங்கினான், ஒரு வாழைத்தோப்பு. முதல் கொலை தள்ளிச்சு, கொடுத்து அனுப்பிச்சான் மலைக்கு. அவனுடைய வேலைக்காரன் கொண்டுகிட்டு போனேன், வாங்கி மேனேஜரை கொடுத்துட்டு வந்துட்டான். இவர் முதல் கொலை தள்ளினது, முதல் வாங்கினதில் தோப்பு. இவர் இங்கேருந்து போனார். போயிட்டு வெள்ளிக்கிழமை சாமியெல்லாம் கும்பிட்டார். மேனேஜரை பார்த்தாரு, இந்த வாழைத்தோப்பு கொடுத்து அனுப்பிச்சேன், புதுசாக வாங்கினேன் அப்படின்னாரு. ஆமாம் வந்துச்சுன்னு, எல்லாம் அங்கே நல்லா இருந்து கரெக்டாக இருந்தா, எனக்கு 2 பழம் குறைஞ்சதுண்ணே. மேனேஜர் 2 பழம் குறைஞ்சிதுனார். ஆஹா, குறையாதே, எம்பிட்டு வேலைக்காரர் ரொம்ப கரெக்டு, சுத்தமாக ஒழுங்கானவல்ல. குறைஞ்சி நான் தானே வாங்கி வச்சேன். இந்த ஆளு வீட்டுக்கு வந்தார், பண்ணையாருக்கு வீட்டுக்கு. நைட்டு பூரா தூக்கம் இல்லை. நம்ம முதல்ல வாங்கினோம், அதில் முதல் கொலை தள்ளினது, அதை கொடுத்து விட்டுருக்கேன், அதில் 2 பழத்தை காணோம். அப்போ ஏதோ குறை இருக்குமோ என்று எண்ணிக்கிட்டே மனசு சஞ்சலத்தில் படுத்திருந்தார். 2வது பாணி வந்தார். 2வது பாணி சொன்னார், அப்பா உன் கணக்குப்படி 100, என் மேனேஜர் கணக்குப்படி 98, ஆனால் என் கணக்குப்படி 2. அவன் சாப்பிட்டான் பாருங்க அந்த பசியில் சாப்பிட்டது தான் என்னை சேர்ந்தது. அந்த 2 பழம் தான் என்னை சேர்ந்ததுனாரான் 2வது பாணி. அதுதான் அந்த பசியை ஆற்றுவது. ஒரு அருமையான சேவை உணர்வோடு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் இதில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்றால் இது போல விஷயங்களுக்குத்தான் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் சந்தோஷமே, இதுக்கு மேலே சந்தோஷம் கிடையாது. நீங்கள் இப்போ நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இப்போ அபிராமி ராமனன் நல்லமே எல்லோரும் இப்போ தம்பி 3 பேர் நாங்கள்லாம் வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்ட. இப்போ எத்தனை ஊரில் இப்போ 76 ஊர் இருக்குது. 96 இப்போ 76, 75, 76 இருக்குது. இந்த 76 எத்தனை ஊர்களில் இந்த நல மையம் கட்டப்பட்டு இருக்கிறது? 1, 2, 3 கூட இருக்காது. எல்லா ஊர்லையும் இந்த விஷயம் நடக்குது. இப்போ எங்கள் ஊரில் இருக்குது, 18 பேருக்கு சாப்பாடு அனுப்புகிறோம். நகர்நல, அதாவது நகர பரிபாலன சபைன்னு வச்சுருக்கான், அதிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், டோனார்கள் கொடுக்குற. இது போல் கட்டடம் தனியாக இருக்கிறதா என்றால் மிக குறைவு. இது வெறுமனை கட்டடம் கட்டினது மட்டுமில்லை, கட்டினதுக்கு அப்புறம் சேவை செய்கிறது. இதை என்னென்னவெல்லாம் நன்மை செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள். அது மக்களுக்கு அந்த பயன் கிடைக்கிறது. அந்த பயன் கிடைக்கிற போது இறைவன் இந்த பயனை 100 பங்காக 1000 பங்காக, இதுதான் நகரத்தாரின் நலம். இந்த நலம்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, நல மையம். அதற்கான பொருள் நீங்கள் சேவையை செய்வது. ஒரு அருமையான நிகழ்வு. இவர்கள் எல்லோரோடும் நல்ல, அதாவது எப்படின்னா அறிவால் சிறந்தவர்கள்,
அனுபவத்தால் சிறந்தவர்கள், பண்பாட்டால் சிறந்தவர்கள், கொடையால் சிறந்தவர்கள், உதவியால் சிறந்தவர்கள், அவர்களோடு கலந்து கொள்ளணும். அதான் எனக்கு இஷ்டமான விஷயமே. இப்போ என்ன சுப்பிரமணியன் இருக்கார், அவர் நானும் ஒரு 15 நாளைக்கு ஒரு ஃபோனில் பேசுவோம். அவர்கிட்ட பேசுகிறப்போ நான் ஜஸ்டிஸுங்கிற மறந்துடுறது, அவர் என்எஸ்எஸ் மறந்துடுவார். என்எஸ்எஸ் எனக்கு எப்படி தெரியும்னா, என்எஸ்எஸ்ங்கிற அதாவது எனக்கு ஆரம்பம் எப்படின்னா தகப்பனார் தான் ஆரம்பம். அதுலேருந்து சொக்கலிங்கய்யா டேய் பொடியங்கவா அப்படிம்பார். அது முதல் தெரிந்த குடும்பம். அதாவது அனுபவம் தான். இவர்கள் அனுபவத்தில் சிறந்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அனுபவத்தில் சிறந்த பலர் முன்னால் இருக்கிறார்கள். ஒரு அருமையான நிகழ்வு. உங்களோடும் நானும் கலந்து கொண்டேன். இந்த என்ன காரணத்திற்காக முதியோர் நல மையம் திறக்கப்பட்டதோ, சேவை மனப்பான்மை திறக்கப்பட்டதோ, அது மீண்டும் மீண்டும் சேவையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். எப்படின்னா, எனக்கு அப்படி ஒரு அமைப்பு. முந்தா நாள் வந்து ஒரு இடத்துல போய் ஆதப்பன் கட்டி கொடுக்க போகிற 1 கோடி ரூபாய் கட்டிடத்தில் கால்கோல் விழா அங்கே போய் ஆரம்பித்தேன். இன்றைக்கி காலையில் அந்த புதூரில் மதுரையில் நாங்கள் பர்சனலாக ஒரு சின்ன ஐயப்பன் கோயில் கட்டி கொடுக்குறோம். பர்சனல் நாங்கள் கட்டி கொடுக்குறோம். அதற்கு போய் அதுக்கு நில வச்சேன். அதுக்கு தொடர்ந்து ஒரு இடத்துல போய் 2 வருஷம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் 3-4 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இதில் என்ன போகிறான்னு தெரியுமா, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த கட்டடம் திறக்கிறது, கால்கோல் விழா, இந்த நில வைக்கிறது, இந்த மாதிரியே கன்சிஸ்டண்ட்டாக எல்லாமே பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், எல்லாமே நல்ல நல்ல நிலையோடு செய்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஆகவே ஒரு இனிய விழா, உங்களோடு கலந்து கொள்ளுகின்ற விழா. இந்த கண்டவராயம்பட்டியின் ஊரும் தழைக்க வேண்டும், அவருடைய சேவையும் தழைக்க வேண்டும், அது எல்லோருக்கும் எல்லா பயனையும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் எப்போதும் மீனாட்சி சுந்தரேசை தான் துணைக்கு அழைப்பது வழக்கம். இங்கு மீனாட்சி சுந்தரேச தான் இருக்கிறார்கள். ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள், ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானாள், 100 மல சூடி வரும் கார்குழலி வண்ணம், நுதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம், ஊறுபடு மாற வரும் ஓடி வரும்போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது, 6 படை வீடு வரும் மைந்தனது அன்னை, ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை, அங்கையற்கண் செங்கமல சங்கொலி முழங்க, பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க, தங்கமணி சுந்தரனின் தோள வளைத்தாங்க, பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க, கூடலும் மாமதுரை கூடி வருவோம், கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம். அவருக்கு சிறப்பு செய்ய ஏஎல்எஸ் தியாகராஜன் அவர்களையும் மொமெண்டோ கொடுப்பதற்கு பாட்டன் அழகப்பன் அவர்களையும் மேடை தெளிக்கிறோம். இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சமீபத்தில் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்மளுடைய ஏஎல்எஸ் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஒரு விண்ணப்பம் கொடுத்தார்கள். அதில் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து ராஜகோபுரம் கட்டி கொடுக்குறோம், 1 கோடி ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல 1 கோபுரம் கட்டுறதா இருந்தது. இப்போ சபதி வந்துட்டு நீங்கள் மீனாட்சிக்கும் கட்டணும், சிவலிங்கத்துக்கும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கும் இப்போ சாமிக்கு பண்ணிட்டாங்க. அதில் 2 கோபுரம் கட்டி கொடுக்கிறார்கள். அதனுடைய மதிப்பு 2 கோடிக்கு மேல் வரும். அதை அவர்களே செய்கிறார்கள். அவர்கள் வந்து எங்களுடைய முன்னாள் தலைவர், எங்களுடைய உறுப்பினர் ட்ரஸ்ட்டு. அதனால் எங்கள் ட்ரஸ்டின் சார்பாக நாங்கள் அவர்களை கடமைப்படுத்த கட்டாயப்படுத்துகிறோம். அவர்களுக்கு நாங்கள் இப்போது ஜட்ஜ் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். காட்டன் அழகப்பன் அவர்கள் வந்து எங்களுக்கெல்லாம் முன்னோடி. அவர்கள் வந்து முன்னாள் தலைவர். அவர் பிரிவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவர் பிரிவில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன். பட் ரொம்ப கடுமையாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களால தான் இந்த இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் முன்னேறி கொண்டு வர முடிஞ்சுது. நாங்கள் எல்லாம் ஒரு கீழே தான் வேலை பார்த்தோம். அவர்களுக்கு இப்போதைக்கு வரக்கூடிய தருணம். இப்போ ஜட்ஜ் ஐயா வந்து பேசுனாங்க. அதாவது தர்மம் மிக முக்கியம், தர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அதனுடைய எதிரொலியும் என்னமோ தெரியல. கண்டவராயன்பட்டியை சேர்ந்த கம்பளை சாத்தபிஸ்டியாருடைய பேரன் அவங்க வந்து ஏகப்பன் தஞ்சாவூரில் இருக்காங்க. தஞ்சாவூர் முன்னாள் செக்ரட்டரி. அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க வந்து நித்தியகழி ஆட்சி. அவங்களுடைய சன் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய விபத்தில் இறந்து போனார்கள். அதற்காக அவருடைய பையனுடைய ஞாபகமாக, பையன் பேர் வந்து ஸ்ரீ சாத்தப்பன், சொல்கிறதுக்கே எங்களுக்கு கண் கலங்குது. அது மாதிரி ஒரு நல்ல பையன். அவர்களை இழந்து விட்டார்கள். அவர்கள் வந்து எங்கெங்கே நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அது இந்த மையத்திலேயே உங்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஜட்ஜ் ஐயா கையில் கொடுக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால் அவங்களை வாழ்த்தி அதை நாம் பெற்றுக்கொள்வோம்.
அவருக்கு கொடுக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு ரூம் கட்டிருக்கோம். அதில் ரூமில் அவங்க பேரை நாங்கள் போடுறோம். அவர்களுக்கு கௌரவப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதை ஜட்ஜை அவர்களிடம் வேண்டுகிறோம். சிறப்புரையாற்ற மில்லர் மாணிக்கம் அவர்களை மேடை தெளித்தரும். இந்த மேடையில் வீற்றிருக்கும் NSS ஐயா அவர்களையும், அண்ணாமலை அவர்களையும், ஜட்ஜ் நீதி அரசர் ராஜகோபுரம் சொக்கலிங்கம் ஐயா அவர்களையும், நல்லம்மை ராமநாதன் அவர்களையும், இப்போது வர இருக்கும் பெரிய கற்பன் அவர்கள் அமைச்சர் அவர்களையும், கிளாசிக் ஆதப்பண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்களை இங்கே வந்ததற்கு எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நான் நிறைய பில்டிங் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சிவகாமி பழனியப்பண்ணனுக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பொது காரியம் பண்ணுறதுல எனக்கு ஒரு விருப்பம். எனக்கு வந்து அந்த வாய்ப்பை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எங்கே போகும்போதும் அபிராமி ராமநாதனை வந்து அதுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே காலஸ்திரியில் கட்டினேன், அதுக்கும் நிறையா டொனேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிறுவாபுரிக்கு வரும்போதும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க எனக்கு இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, அவங்க நிறைய இடத்துல தான தர்மம் பண்ணுறாங்க, அது வெளியிலே தெரியாது. இப்போ சிறுவாபுரிக்கு ஒரு 10 kVA சோலார் பேனல் போட்டு அது இப்போது நடைமுறையில் இருக்குது. அங்கே கரண்ட் பில்லு நிறையா வந்துட்டு இருந்தது. இப்போ இவங்களுடைய முயற்சியில் அது ரொம்ப குறைஞ்சி அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிறுவாபுரி கட்டிடத்துக்கு. அதனால் அவங்க நிறைய தர்மம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜட்ஜு அவங்க எல்லா நல்ல காரியங்களுக்கும் வந்து அவங்க அடிக்கல் நாட்டுறாங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த நகர விடுதிக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. அது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு கண்டேராம்பட்டியில் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் என்னை மதித்து இந்த ஊரில் இந்த வேலையை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிவகாமி பழனியப்பண்ணன் அவர்கள் நமது மாணிக்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. அடுத்ததாக நமது கிளாசிக் ஆதப்பண்ணன் அண்ணன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். பேரன்பு மிக்க விழாவின் தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களே, அண்ணன் ஈரோட்டில் நகர்த்தார் சங்கத்தில் பல அரிய பெரிய காரியங்களை செய்து வருகிறார்கள். ஊர்லேயும் முக்கியமாக இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் இருந்து செய்கிறாங்கன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களே, அவங்க தர்மம் பற்றி சொன்னாங்க. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு விழாவில் நான் லைன்ஸில் ரீஜனல் சேர்மனாக இருந்தேன். ஒரே ஒரு சின்ன சங்கதி மட்டும் சொல்லிக்கிறேன். எப்படி வந்து இந்த தர்மம் தலைக்காக்கும் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும் உங்ககிட்ட. அண்ணன் வந்து நான் லைன்ஸில் வந்து திருச்சியில் ரீஜனல் சேர்மனாக இருந்தேன். ஐ யூஸ் டு பி வெரி ஆக்டிவ், ப்ரோ ஆக்டிவ் பர்சன். அப்போ அண்ணனை தான் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. வரும்போது ஒரு சின்ன தொகை, ஒரு 2 லட்ச ரூபா தொகை அன்றைக்கி வந்து லைன்ஸுக்காக நான் கொடுத்துருந்தேன். அதை அழிச்சிட்டு தர்மத்தின் குரல் அப்படின்னு பேசினாங்க. அவங்க அவ்வளோ அற்புதமாக இன்றைக்கி பேசின மாதிரி ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அன்னையிலேருந்து அவங்க சீடன் ஆகிட்டேன். அண்ணனுக்கே தெரியாது. அது அன்னையிலேருந்து என்னோடய வழிவகையை நிறையா மாற்றம் கண்டுடுச்சு. நிறைய விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நான் வந்து உதவி புரியணும் ஒரு மன ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 20 வருஷ காலமாக நடந்துகிட்ருக்கு. நான் வெளியே எதுவுமே பெருசாக பேசிக்கிட்டதும் இல்லை, முகங்களை காட்டுறதும் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கூப்பிடுறாங்க. நானும் அண்ணன் கூட அதை ICICI அண்ணாமலை அண்ணனும் ஆடிட்டர் பெரிய கருப்பண்ணனும் அவங்க அவசியம் வரணும்னு ரொம்ப கூப்பிட்டாங்க. சரி, பல காரியங்கள் இருந்தாலும் இதுக்கு அவசியம் கலந்துக்கணும், ஏன்னா அவங்க சேவையில் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க ஊர்லன்ட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த மாதிரி இதை இனிஷியேட் பண்ணதுக்கு யாராவது நமக்கு ஒரு பர்சன் வேணும். அவங்கள நான் குருவாக ஏற்றுக்கிட்டு அன்னையிலேருந்து நான் வந்து இந்த விஷயங்களில் நிறைய ஈடுபாடோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டுதலுக்கு அண்ணன் அபிராமி ராமநாதன், நல்லம்மை ராமநாதன் அவர்கள் அவங்க எங்களுக்கு ரோல் மாடலு. இப்போ கூட அண்ணன் நான் கடைசியாக கேள்விப்பட்டது அவங்க வந்து பெரிய ஒரு தர்மம் வந்து இதுக்கு பண்ணாங்க. வேலூர் கோயிலில் வந்து ஒரு வெள்ளி ரதம், தங்க ரதம் பண்ணியிருக்காங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. இப்போ அதை விட நிறையா நான் அப்டேட் பண்ணிக்காமல் இருந்துட்டேன்.
நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி வெளியே நிறைய விஷயங்கள் அது பிரபலமாகலை. இந்த மிகப்பெரிய ஆளுமைகளின் மத்தியில் என்னை ஏன் அழைத்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பட் இருந்தாலும் அண்ணன் சொன்ன மாதிரி பெரியவர்களோட, ரொம்ப வளமானவர்களோட, ரொம்ப மனநலம் உள்ளவர்களோட சேர்ந்து பழகிறது வந்து ஒரு அற்புதமான காரியம். இந்த பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த கண்டவராயம்பட்டி வந்து எங்கள் அப்பத்தா பிறந்த ஊர். எங்கள் அப்பத்தா சொன்னோம், இந்த பிஎல்கேஆர் குடும்பத்தில் பிறந்தாங்க. அவங்க வந்து அந்த ஜீன் அப்படியே இருக்குது. இப்போ இந்த ஊரணி, இங்கே இருக்க ஊரணி அவங்க பண்ணது, அவங்க தலைமையில் பண்ணது. அதே மாதிரி கல்கத்தா சத்திரம், இதெல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய பங்கு ஆற்றியிருக்கிறார்கள் அன்று. அந்த பிஎல்கேஆர் குடும்பத்தில் பிறந்தவர்கள் எனது அப்பத்தா. என்னை வந்து ராசான்னு தான் கூப்பிடுவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து ராசா ராசா வாடா ராசா வாடா ராசான்னு சொல்லி அந்த ராசா ஆகணும்னு ரொம்ப ஆசை சின்ன பிள்ளையிலேருந்து. அதே மாதிரி அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். அந்த ராசா ராசான்னு சொன்னது இன்னும் காதில் உதிச்சிட்டே இருக்கு. எங்கள் அப்பத்தா அவ்வளோ பிரியமாக, அவ்வளோ ஒரு அன்போட அழைப்பார்கள் அவர்கள். கண்டவராயம்பட்டை சேர்ந்தவர்கள். இப்போ என்னோட இந்த ஈடுபாடுனால இப்போ நிறைய விஷயங்களில் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குன்றக்குடியில் வந்து இதே மாதிரி முதியோர் நல மையம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்த திருச்சியில் அவங்களாம் வந்து பார்த்தாங்க. கிளாசிக் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஒன்று குழந்தைகளுக்காக ஒன்று செய்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நிறைய பொருட்செலவு உள்ள, நிறைய மக்களுக்கு உபயோகிக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நிறையா பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்குது குழந்தைகளுக்கு. அடுத்ததாக நம்ம ஐசிஐசி அண்ணாமலை ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களோட இந்த தர்ம காரியங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டும் வந்து ஒரு மாடல் ட்ரஸ்ட்டு. எப்படின்னா நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அதில் வந்து இந்த ஒரு அமைப்பை உருவாக்கிட்டதுனால இனிமேல் இதில் வந்து ஒரு சின்ன முதியோருக்கு வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டாக்டர் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம். இப்போ நாங்கள் வந்து கீழ்ச்செல்பேட்டில் ஒரு ஹை ஹாஸ்பிட்டல் வந்து ரோட்டரியோடு சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே கூட நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இந்த தர்மம் தலை காக்கும்னு அண்ணன் சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை அது கொண்டு விட்டுட்டே இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் எதுவும் குறையிற மாதிரி தெரியல. அந்த சந்தோஷமாக தான் நான் சொல்கிறேன். எனக்கு கொடுப்பதில் வந்து ஒரு பெரிய இன்பம். அது வந்து யார் கேட்டாலும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரின்னு சொல்லி உடனே வந்து அது அண்ணன் சொல்கிற மாதிரி தாமதப்படுத்துறதே இல்லை. தாமதப்படுத்தினா மனசு மாறிடும். ஆட்சியை கேட்கணும், நாளைக்கு வாங்க, சாயந்தரம் வாங்க, இந்த இது எதுவும் சொல்கிறதே இல்லை. உடனே அந்த நிமிஷமே முடிவு பண்ணிடுறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்களை அழைச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஆதப்பன் சொல்லுவது போல நம்ம ஒரு மருத்துவமனை கட்டுவதாக முன்னே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது அதை கட்டுவதா இல்லை நம்ம முதியோர் இல்லத்தை கட்டுவதா என்பதிலே முதலிலே முதியோர் இல்லத்தை கட்டிவிட்டு கட்டலாம் என்பதற்காக அதை ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு 45 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு 13 சென்ட் அதை வந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் இனாமா கொடுத்துட்டாங்க. நம்ம ட்ரஸ்ட் நேமுக்கு அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். அது இப்போ உடனே இமீடியட்டாக இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா அந்த ப்ராஜெக்டை எடுத்து எங்களுக்கு அதான் அதோட இது அடுத்ததான் நாங்கள் மருத்துவமனை கட்ட போகிறோங்கிறத சொல்லிக்கிறேன். திரு கிளாசிக் ஆதப்பன் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக கம்பளை ஸ்ரீ சி கதிரேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மொமெண்டோ கொடுப்பதற்கு பிஎன்பி சுப்பு அவர்களை சிறப்புரையாற்றிய ஆதப்பன் அண்ணன் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக கதிரேசன் அண்ணன் அவர்களும் பிஎல்என் சுப்பு அவர்களும் மேடையில். அடுத்ததாக சிறப்புரையாற்ற பிஎல்என் வைரவன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்புடையர் வணக்கம். என்னை இப்போ அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. கண்டவராம்பட்டி நகர்த்தார்களுக்கும் ஜட்ஜு சொக்கையா அண்டு அபிராமி ராமநாதன் ஆதப்பண்ணி எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்தூர் மாப்பிள்ளை. எங்கள் மாமனார் அந்த இடத்துலையே கல்யாண மண்டபம் கட்டி இந்தூருக்கு தர்மம் அதை பண்ணுகிறோம். இதில் வந்து எல்லோரும் நல்லா செய்கிறாங்க. அபிராமி ராமநாதன் எல்லாம் கொடை உள்ளவங்களை பார்க்கும்போது நமக்கும் கொடை செய்ய ஆசை வருகிறது. ஆகவே இது மெடிக்கல் கேம்ப் கட்டும்போது நானும் ஒரு நல்ல தொகை தருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை முன்னின்று நடத்துகிறது தான் பெருசு. இதில் வந்து இப்போ நம்ம அவங்க என்எஸ்எஸ் அவங்க அண்ணாமலைண்ணே பழனியப்பண்ணே பெரும்பாடுபட்டு இது ஒரு காரியத்தை இந்த மேடைக்கு கொண்டாடுறதுங்கிறது ஒரு பெரிய சிரமம். நாங்களும் அந்த மாதிரி எல்லாம் நடத்துகிறவங்க தான். ஆனால் இதை வந்து அவங்க 3 பேர்
நான் பாராட்ட நினைக்கிறேன். முதல்ல வந்து NSS அவர்களை பாராட்டுகிறேன். இந்த முதியோர் மையத்துக்கு நான் இது ஒரு பெருமாள் படம் அன்பளிப்பாக கொடுக்கிறேன். வைரவன் அண்ணன் NSS அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். சிவாமி பழனியப்பண்ண, ஏன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு யாராவது ஒரு 3-4 பேர் இருந்தால் தான் சொல்லி அடுத்து வளர்த்த பண்ண எல்லாரும் இருக்காங்க. முதல் முக்கியமாக அந்த 3 பேரையும் கௌரவிக்கிறேன். இப்பொழுது சிவகாமி பழனியப்பன் அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இப்பொழுது சேது அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். முதல்ல இந்த இடம் கொடுத்த நகரத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஊர்களில் எவ்வளவோ பெரிய ப்ராஜெக்டில் எல்லோரும் கொண்டாட நினைக்கிறாங்க, அந்த ஊர் நகரத்தார்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் முதல்ல இவங்களுக்கு இடம் கொடுத்த உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. வணக்கம். நல்லமை ராமநாதன் ஆட்சி அவர்களை மேடை தலைத்தின்றோம் சிறப்புரையாற்றுவதற்கு. முதலுக்கு எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இவ்வளோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தேன். இப்போ பேச வரணும்னு சொல்லும் போது, அதாவது பிறந்த ஊருக்கு, இந்த பிறந்த மண் கண்டவராயன்பட்டிக்கு திருப்பி இன்றைக்கி வந்து முதலாக பேச போகிறேன். உற்றார் உறவினர்கள் இருக்க படைசூழ, அதற்கு அந்த மீனாட்சி சுந்தரேசருக்கு முதல் நன்றி. அது காளியாத்தா குலதெய்வம், அடைக்கத்தா எங்கள் இப்போது குலதெய்வம், எல்லோருக்கும் ஆசீர்வாதமும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று என் பெற்றோர்கள் இப்போ இல்லை, ஆனால் அவங்க ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். எங்களுடைய அப்பத்தா ஐயா, ஆயா ஐயா எல்லோருடைய ஆசீர்வாதத்துடன் இன்று உங்கள் முன்னாடி நிற்கிறேன். எங்கள் உறவினர்கள் எல்லோரும் இங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டவராயம்பட்டிக்கு திருப்பி வந்து நான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது பிறந்த மண்ணுக்கு வந்து நான் பேசுகிறதுன்னு. இப்போ எங்கள் அப்பத்தா ஐயா அப்பா அம்மாலாம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே முதல்ல எனக்கு சொல்லி, பெண்ணழைக்கும் போது எனக்கு சொல்லி அனுப்பிச்சது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார், எதையும் பொறுமையாயிரு, நீ வளர்ந்த விதம் வேற, உங்கள் வீட்டுக்கு போகிறது விதம் வேற. ரொம்ப செல்லமாக என்னை வளர்த்தாங்க, எதுவுமே தெரியாது. ரொம்ப சின்ன வயசுலேயே 16 வயசு கூட ஆகலை, அப்போவே ஐயா வந்து எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வந்து மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் நான் மெட்ரிகுலேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கல்யாணம். பட் அப்புறம் அம்மா சொன்னாங்க, உன்னை மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டேன், மெட்ரிகுலேஷன் நீ முடித்து எக்ஸாம் எழுதிடு, கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லன்னு. திருப்பி போய் நான் படித்து மெட்ரிகுலேஷன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அப்போ அது சொன்னாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், நீ அவங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, உனக்கு பிடிக்காதெல்லாம் இருக்கும், சோத்தை கொட்டினா பிறந்த முடியும், ஆனால் வார்த்தை கொட்டிட்டா பிறக்க முடியாது, பொறுமையாரு, எல்லாமே மாறும், நீ இப்போ அப்புறம் நீ பண்ணுற மாதிரி வாழ்க்கை வந்து உனக்கு அமையும், பொறுமையாக இருந்தாங்க. அது மாதிரி பொறுமையாக இருக்கேன். டெஃபினட்டாக இப்போ இருக்க குழந்தைங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஏன்னா இப்போ டிவோர்ஸ் நிறைய வருது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோமா, கிவ் அண்ட் டேக் பாலிசியோடு இருந்தோம்னா எதையும் நம்ம சாதிக்கலாம். அதனால் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் ட்ரஸ்டின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னை அழைத்ததுக்கும், இவ்வளோ அழகான ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க, அதுவும் யார் கையால், எங்கள் அண்ணா மானசீக அண்ணா. தினமும் நினைப்பேன், எங்கள் அண்ணா வந்து உடன் பிறந்த அண்ணா இல்லாட்டியும் உடன் பிறவாத அண்ணா. அதனால் அந்த அண்ணா பார்க்கும்போதே எனக்கு இவர் மாதிரி நம்மளும் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நிறகாக என்னுடைய கணவர் என்னை மகாலட்சுமி மாதிரி நினைச்சு எப்போவுமே என்னோட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆண்டவனுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இந்த மேடையில் இருக்க அத்தனை தர்ம பிரபு வந்திருந்த உற்றார் உறவினர்கள், அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை தானே நான். அதனால் அதுவும் இங்கே உட்காந்துருக்கார் எங்கள் பூலாங்குறிச்சி ட்ரஸ்டின் தலைவர், அவர்னால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னை அவர் தான் மாட்டி விட்டார். ஸோ இல்லை, எங்கள் பூலாங்குறிச்சி வைகாசி விசாகம் சிறப்பாக 9ஆம் தேதி நடக்க போகுது. 8, 9
உங்கள் அனைவரையும் வாருங்கள், அந்த விழாவில் கலந்துக்கள் என் அன்புடன் அழைக்கிறேன். அதுக்கு தான் எப்போவுமே வருவோம் இந்த ஜூன் மாதத்தில். பட் இப்போ ஒரு 3-4 டேஸ் முன்னாடி வந்துட்டோம். என்னுடைய பிறந்த ஊர் மண்ணின் இவ்வளோ பெருமையெல்லாம் இருக்குங்கிறதுனால ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் டுடே. அண்ட் இந்த கட்டடத்தில் பார்த்தாவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ட்ரஸ்ட்டுன்னே பேர் வச்சுருக்கீங்க. டெஃபினட்டாக அந்த ஆண்டவன் அருள் உங்களுக்கு இருக்கும். மேன்மேலும் இந்த ட்ரஸ்ட்டு சிறப்பாக நிறைய செயல்படும். இது உலக அளவில் கொண்டு போகும். இன்னும் நிறைய ஊர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், பெண்கள் எல்லாம் இப்போ தாங்குகிற அகந்த வந்தாச்சு நிறைய பேருக்கு. அது சுதந்திரமாக இருக்கணும், ஆனால் வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அதை கற்றுக் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சும்மா அதை உடச்சி நீங்கள் தோசை சட்டியில் போட்டால் ஆம்லெட் ஆகிடும் இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப வேர்க்குதா? வெயில் அதிகமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதே முட்டையை கொஞ்சம் அதை வளர விட்டுட்டு அது தலையில் தட்டோம்னா அப்படி பறக்கும். ஜனனம், அது முட்டை மரணம், இது ஜனனம். ஸோ ஒவ்வொரு பெண்ணும் ஜனனம் எடுத்து சாதிக்கணும். சாதனை பெண்களாக நம்ம வரணும். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் சாதிக்கிறதுல நம்ம முத்திரை இருக்கும். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதாவது நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம பண்ணியிருக்கோமா, அது ஒன்று தர்மந்தான் தலை காக்கும். வேறு மற்றதெல்லாம் எல்லாருமே மறந்துடுவாங்க. அதனால் என்னமாவது ஒரு சின்ன விஷயம் டெய்லி யாராவது நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல காரியம் பண்ண பண்ண தானாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான். இன்றைக்கி காலையில் நான் ரொம்ப கவனமாக தான் நடப்பேன் இப்போல்லாம். ஏன்னா 2 காலுமே முட்டியும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பட் அது 10 to 12 years ஆயிடுச்சு. அதை நான் பார்த்து கவலைப்படுறதே இல்லை. நான் பாட்டுக்கே வேலையை பார்ப்பேன். அது வலிக்குது இது வலிக்குதுன்னு ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டு உட்கார மாட்டேன். என்னுடைய வேலைகளை நான் கட்டாயம் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பிறந்த ஊருக்கு போகணுங்கிற ஒரு அவ்வளோ இது சடனாக ஒன்றுமே இல்லாமல் கால் வழிக்கு கீழே விழுந்துட்டேன் இன்றைக்கி காலையில். இதுவரையும் நான் விழுந்தது கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடப்பேன். அப்படியும் நான் கண்டவராயட்டிக்கு போகணும் அப்படிங்கிற உடனே எந்திரிச்சு என் கணவர் ஒரு மாத்திரை கொடுத்தாரு, இந்த வலி போயிடும் நீ சாப்பிடுன்னு. அதை எடுத்துகிட்டு எண்ணெய் தடவி உருவிட்டு வந்துட்டேன் இங்கே. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களையெல்லாம் பார்க்குறது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு கால்வலியெல்லாம் இல்லை, போயிடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டுக்கு வரணுன்னா எவ்வளோ சந்தோஷம். அதுவும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ நடந்துக்கிற முதையை பார்த்து தான் அவங்க இப்படி அழகாக வளர்த்துருக்காங்க நம்ம அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லணும். நீ எங்கள் பிறந்த வீட்டில் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம், இது சாப்பிடுவோம் அது சாப்பிடுவோம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் நான் பண்ணதில்லை. நான் நடந்துக்கிற முறையில் எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி நல்லா வளர்த்துருக்காங்கன்னு அவங்களே சொல்ல வைப்பேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் ஆகி போகும்போது நீங்கள் பெற்றோர்கள் சொல்லி கொடுங்க. தன்னுடைய பெருமை நம்ம பேசக்கூடாது, நம்ம பிறந்த ஒரு பெருமை நம்ம பேசக்கூடாது. நம்ம நடந்துக்க விதத்தில் அவங்களுக்கே தெரியணும், இந்த பெண் எவ்வளோ அழகாக ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க, எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, நல்ல மனதோடு வளர்த்துருக்காங்க, அன்போடு வளர்த்துருக்காங்க, தர்மத்தோடு வளர்த்துருக்காங்கன்னு அந்த மாதிரி அவங்களே சொல்லணும். அந்த மாதிரி சொல்ல வைக்கணும். புறம் பேசக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் இந்த காலத்து பெண்ணுங்களுக்கு நீங்கள் சொல்கிறது இல்லை. அவங்களுக்கா தெரியும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு பெரியவங்க யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதை பண்ணணும். அதை பண்ணி கல்யாணத்தும் போதும் அவங்க என்ன கொடுத்தாலும் பெண்ணுக்கு தானே கொடுக்குறாங்கன்னு நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. அந்த காலம் மாறணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. இன்னும் நம்ம நம்ம நகரத்தார் அதை மாற்றணும். மாற்றி இன்னும் சிறப்பாக எல்லோரும் நல்ல பிரமாதமாக கல்யாணம் பண்ணுறோம். எந்த ஊரில் நம்ம இருந்தாலும் நம்ம பிறந்த ஊரை மண்ணை மறக்காமல் இங்கே தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அதனால் இன்னும் அதை தொடர்ந்து பண்ணுவோம். நம்ம சம்பிரதாயங்களை நம்ம மறக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி பெண்களுக்கு நீங்களும் வாய்ப்பு கொடுத்து இங்கே ட்ரஸ்டியில் நீங்கள் இன்னும் ஒரு ஆட்சிமார்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டெஃபினட்டாக சமையலுக்கெல்லாம் ஒரு ஆளை அவங்களே நியமித்து நல்லா பார்த்துக்குவாங்க. அண்ட் மில்லடி மெடிசனுக்கும் ஐ எம் நாட் பிளேயிங், சிரிக்காதீங்க, நிஜமாக பாருங்கள், ஒரு பெண்ணின் திறமையும் உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆட்சிகளிலே திறமைப்படுறவங்கள ஒரு ஆளை ட்ரஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னாவே அந்த இடம் சுத்தமாகவும் பிரமாதமாகவும் லக்ஷ்மி கடாட்சமாக மாறிடும். இதை சுற்றி தோட்டம் செடிங்கள்லாம் வச்சிங்கன்னா இன்னுமே அந்த ரொம்ப கலையாக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அது அந்த டச் பெண்கள் இருந்தால் தான் அந்த டச் அந்த லவ் வரும். அதனால் நேச்சரும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடமே பார்க்க ஒரு சோலை மாதிரி இருக்கும்.
டெஃபினட்டாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், பெண்கள்கிட்ட கொடுத்தா நம்ம மாட்டிக்குவோன்னு. அது ஒன்லி சோல் இஸ் கிளாப்பிங் இஸ் மை கசின். எனிவே, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட வந்து பேசுகிறதுக்கு, சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக இது மேலும் மேலும் இந்த சுந்தரேஸ்வர் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ட்ரஸ்ட் வந்து பிரமாதமாக நடக்க போகுது. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்களும் உங்களோட சேர்ந்து பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ராமாயாச்சி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள். படப்படப்பாக இருக்குன்னு ஆரம்பித்தாங்க, ஆனால் ஒரே முத்து முத்தாக உதிர்த்தாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து கரகோஷத்தை எழுப்பலாமே. திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களை உரை அழைக்குமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன நகரத்தாரங்க இனம், இந்த இனத்துக்கு நிகரான இனம் உலகத்திலேயே கிடையாது. அதான் ஏன் நம்ம இனம். அதுவும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன தவம் செய்து விட்டேனோ இந்த நீதிக்கரசர் என்னை மைத்துனராக என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதையும் மேடையிலே கூறியிருக்கிறார். ஏன்னா இவர் பார்க்குறதுக்கும் என்னுடைய மைத்துனர் இப்போ இல்லை, லக்ஷ்மணன், அவர் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருப்பாங்க, உருவத்திலையும் சரி உள்ளத்திலையும் சரி. இப்படிப்பட்ட ஒருவர் எனக்கு மைத்துனாக கிடைப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லை. அதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது என் மனைவிக்கு. அவளை தங்கையாக ஏற்றுக்கொண்டதால் ஆட்டோமேட்டிக்காக நான் மைத்துனா ஆகிவிட்டேன். எனக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஊர் மாப்பிள்ளை, 58 வருஷம் ஆச்சு. இன்னும் நல்ல பசுமை ஞாபகம் இருக்குது. நான் இப்போ இன்ஜினியரிங் 4வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே நடந்த கதையை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா வெக்கையில் ரொம்ப பேர் உட்காந்து ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் எப்படி என்னை படுத்துனேங்கிற கதையை தான் சொல்ல போகிறேன். நான் இன்ஜினியரிங் 4 வருஷம் 4th இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் ஹாலிடேன்னா எங்கள் அப்பா எங்களை சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் கூட்டிக்கு போடுற பூலாங்குறிச்சிக்கு தான் கூட்டிக்கு வருவார். 2 மாதம் இங்கே தான் இருப்போம். அப்படி ஒரு இடம் வந்திருக்கையில் லீவுக்கு வந்திருக்கோம். உடனே எங்கள் ஆத்தா வந்து நல்ல சட்டையை போட்டு வாடா அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா, பொண்ணு பார்க்க போகிறேன். யாருக்குன்னு? உனக்கு தான் அப்படின்னா. ஐயோண்ணா, இந்த வார் அப்பச்சி சொல்லிட்டா பேசாம்பான். அப்பச்சி சொல்லிட்டான்னா மறுவார்த்தை பேச தெரியாது எங்களுக்கு, பேச மாட்டோங்கிறத விட பேச தெரியாது. சரின்னு காரில் ஏறிக்கு வந்தேன், இங்கே கடாரப்பட்டிக்கு வந்தேன். அப்புறம் தான் பொண்ணு யாருன்னா சொந்தக்காரியா இல்லை சொந்தம் இல்லையான்னு எனக்கே புரியாத ஒரு நிலைமை. எப்படின்னா சொந்தம்தான் ஆனால் சொந்தம் இல்லை தான். எப்படின்னா இவங்க யாருன்னா என்னுடைய அண்ணன் மனைவியினுடைய அண்ணன் மக. அது சொந்தமாக ரத்த சொந்தம் கிடையாது. அவனை தான் பார்க்க வந்தான். அப்போ அவளுக்கு 14 வயசு, எனக்கு 22 வயசு. 22 24 23 பார்த்தீங்களா? அதை கூட அவங்கள கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பொண்ணு மக கூட்டிக்கு வந்தா அந்த விஆர்கே லட்சுமணன் செட்டியார்னு அவருடைய பேத்தி. இவங்க கூட்டிக்கு வந்தால் வாப்பா பொண்ணை பார்க்கலாம், என்னை உள்ளே கூட்டிக்கு போனால் எங்கள் அண்ணன். ஏன்னா அண்ணன் அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஏற்கனவே கூட்டிக்கு போனால் பொண்ணு சிவத்தை பார்த்து திரும்பிக்கிட்டுச்சு. எவ்வளோ கெஞ்சாலும் திரும்ப மாட்டேன்னுச்சு. எங்கள் ஆத்தா நான் பொண்ணே பார்க்கலையே, பின்னால் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைப்பா, நாங்கள்லாம் பார்த்தோம், வா ஓ அப்படின்னு என்னை பிடிச்சிக்க வந்துட்டா திருப்பி. அதில் 1 வருஷம் கல்யாணத்துக்கு. இன்னும் பொண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கருப்பா சிவப்பா இல்லை செட்டி விட்டு முறைப்படி உள்ளது போல் இருக்கா இல்லை சிறுவ கட்டாப்பில் இருக்கா கிளி போல் இருக்கா ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒன்று நமக்கு வாட்சது என்ன, அந்த ஆண்டவனால எனக்கு கிடைக்கிது ஏதோ அதான் அப்படின்னு. சரி மாப்பிள்ளை அழைச்சான்னு சொன்ன உடனே பாருங்கள் மேலே சத்தம் கேட்குது. மினிஸ்டர் வந்துட்டார். சரி மாப்பிள்ளை அழைச்சி என்னை ஒரு கூடத்தில் உட்கார வச்சிட்டா. 3 மணி நேரம் உட்காந்துருக்கோம். யாரும் எங்களை கூப்பிட வர்ற மாதிரி தெரியல. ஊரை ஜனமெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகுது இந்த இளவரசன் யாருன்னு. அப்போ எங்கள் மாமக்காரர் எங்கள் அம்மா அவர் வந்து எப்போ மாப்பிள்ளைக்கு யாராவது காப்பியாவது கொடுத்து விடுவாங்கப்பா அப்படின்னு. போனால் போதுன்னு ஒரு பெரிய சுருகு ரொம்ப காப்பி, 1 டம்ளர், கழுவுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லோரும் சொன்னாங்க அந்த டம்ளர்லேயே கழுவி அடுத்த ஆளுக்கு கொடுங்கன்னு. இப்படித்தாங்க என்னது இருந்தது. ஏதோ அமைச்சர் வரட்டும் மேலேக்கு.
நான் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்பதற்காகவே சரியான நேரத்தில் வந்த என்னுடைய தங்கமான அமைச்சர் அவர்களையே வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஊர் மாப்பிள்ளை என்ற விதத்தில் உங்களை வரவேற்கிறேன். ஆமாம், நான் இந்த ஊர் மாப்பிள்ளை. அது போன அதுதான் கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் வேறு மாண்புமிகு அமைச்சர் பெரிய தரப்பன் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். எப்பா நாதஸ்வரம் நிறுத்தப்பா, நான் பாதியில் பேசிகிட்டு இருக்கேன். சரி, அடுத்த நாள் காலையில் நேரு எதிர் விட்டான் தங்க வச்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் மாப்பிள்ளை அழைப்பு. எங்கள் மாமனார் இவனுக்கு சிறந்த குதிரையை தான் கொண்டாடணும்னு பஞ்சகல்யாணி குதிரையை கொண்டாந்தார். பஞ்சகல்யாணி குதிரை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போது என்னை குதிரையில் ஏறுனாங்க. நான் முன்ன பின்ன குதிரையில் ஏறினது கிடையாதுங்க. ஒரு ஸ்டூல் போட்டு ஏறுனாங்க. அப்போ எட்டலை. ஸ்டூல் மேலே இன்னொரு ஸ்டூலை போட்டு ஏறுங்கன்னா ஏற போனேன். அப்போ எவனோ முட்டாப்பைய வேட்டு வைக்க குதிரை ஓடி போயிடுச்சு. நான் ஒரு காலம் தூக்கணபடி அப்போ கவுந்தேன். அன்னைக்கு விழுந்த வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்திரிக்கலை. அப்புறம் குதிரை மாமனார் வீட்டு முன்னாடி போய் நின்றுச்சு. பொன்னடிக்கு காட்டுறேன்னு இவளுக்கு 9 அத்தைன்னு நினைக்கிறேன். 9 அத்தை. அவங்க எல்லாம் 9 பேர் இருக்கு. நடுவில் இந்த பிள்ளை. நான் என்ன 9 கிழவிக வருது, இதில் எந்த கிழவி நமக்குன்னு தெரியலையே அப்படின்னு. அதனால் எங்கள் ஆத்தாட்ட சொன்ன பார், நான் ஒழுங்காக பார்க்கல, அதை மட்டும் தனியாக கூட்டிக்கு வர சொல்லுங்கள். அப்புறம் தனியாக கூட்டிக்கு வந்தேன். அப்போ தான் பார்த்தேன், இது உள்ளது போல் இல்லை, சிறுவை கட்டது இல்லை, கிளி போல் இல்லை, மகாலட்சுமியாக ஒருத்தி எனக்கு வந்திருக்கா அப்படின்னு அப்போ தான் பார்த்தேன். இப்படித்தாங்க நான் இந்த ஊர் மாப்பிள்ளையானேன். அதோட கல்யாணம் ஆகிடுச்சு. 94 என் மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க சும்மா தான் இருந்தாங்க. நீ படித்தது வேஸ்ட்டாக போக வேண்டாம், என் கூட ஆஃபீஸுக்கு வந்துருந்தேன். அன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்தாங்க. அதுலேருந்தாங்க நான் வளர ஆரம்பித்தேன். ஏன் தெரியுமா? பெண்ணுக்கு இருக்கிறது விவேகம், எனக்கு இருக்கிறது வேகம். வேகம் விவேகம் ஒன்றா சேர்ந்தால் வெற்றி நிச்சயம்னு தெரிஞ்சுது. ஏதோ இப்போ ஆதப்பன் முதல் கொண்டு அவ்வளோ பேர் அண்ணாமலை எல்லாருமே நிறைய நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் கொடுக்குறதுக்கு முதல்ல மனம் வேணும், 2வது பணம் வேணும், 3வது சரின்னு சொல்கிறதுக்கு மனைவி வேணும்ல. எவ்வளோ நேரம் திருட்டுத்தனமாக கொடுக்கணும். அப்போ ஆதப்பன் கூட அதனால தான் கூடவே கூட்டிக்கு அந்த ஆட்சியை விடாமல் நீயும் விளக்கேற்றுன்னு கூட்டி கொண்டாந்து விட்டு நீங்கள் மட்டும் விளக்கேற்றுங்க, என்னையை கூப்பிடலேன்னு அந்த ஆட்சி சொல்லிட போதுங்கிறதுக்காக எவ்வளோ ஜாக்கிரதையாக ஆட்சியை பார்த்துக்கிறார். இப்படித்தாங்க எல்லாரும். நானும் அப்படித்தான். அதுவும் இந்த மாதிரி 9 மூக்குள் விளக்க நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. உங்களை குதிரைன்னு சொன்னேன்னா ஏன் தெரியுமா? குதிரை ஒன்று தாங்க. வெற்றி அடைகிறவன் எல்லாரும் பின்னால் குதிரை படத்தான் வச்சுக்கிறது. ஏன்னா அது எப்போவுமே அது ஓட்டத்தை தான் காமிங்க, ரெஸ்ட்டே எடுத்துக்காது. அப்படி ரெஸ்ட்டே எடுக்காமல் நீங்கள் ஓடுவதால் தான் அப்படி ஒரு பெயரை சொன்னேன். காலையில் எழுந்து இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கு யார் கூப்பிட்டாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் பணிந்தவராகிய எங்களுடைய அமைச்சர் ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒன்று ஓடி வந்தார். அதுவும் நான் பேசுறது கரெக்டாக டைம் பண்ணி வந்திருக்கீங்க பாருங்கள். இல்லை இங்கே இருக்க இந்த அண்ணாமலை அவர்கள் மற்றவர்களும் அதற்காக டைம் பண்ணி என்னை பேச விட்டார்களா என்று தெரியவில்லை. அதனால் நான் போகிற இடத்துல எல்லாம் நான் ஏதாவது கொடுக்காமல் இறங்கியதே கிடையாது. தயவுசெய்து அதுக்காக இனிமேல் யாரும் என்னை கூப்பிடாதீங்க, எனக்காக கூப்பிடுங்க. இந்த கூட்டிக்கொண்டு இங்கே உங்களுக்கு சோலார் பேனல் தேவை என்று நினைக்கிறேன். இந்த கட்டடத்துக்கும் ஒரு சோலார் பேனல் அமைத்து தருகிறேன். ஏன்னா நீங்களே இலவசமாக கொடுக்குறீங்க, கரண்ட் வேறு கையை விட்டு கட்டணும், அதுக்கு யாரையா போய் கெஞ்சணும். அது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் பில் இல்லாத அளவுக்கு நான் சோலார் பேனல் போட்டுடுறேன். சோலார் பேனல் போட்டேங்கிறக்கா 4 ஏசியை போட்டு திருப்பி கரண்ட் பில் வருது தாங்கன்னு கேட்டுக்கூடாது என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வேளையில், அதுவும் இப்படி கொதிக்கும் வெயிலில் மேலே இந்த மாதிரி கொட்டகை போட்டால் அந்த சூடு நல்லாவே இறங்கும். நேரடியாக வெயில் இல்லைனாலும் சூடு மட்டும் இறங்கும். அதையும் பொறுத்து கொண்டு எங்களுக்காக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த ஊர் மாப்பிள்ளை என்ற விதத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அமைச்சர் அவர்களை மேடைத்து பேசுமாறு அழைக்கின்றோம். அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு அமைச்சர் அண்ணன் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அழைக்கின்றோம். இப்பொழுது அவர்களுக்கு மொமெண்டோ வழங்கப்படுகிறது. இன்று இந்த முதியோர் இல்ல திறப்பு விழாவில் தங்களது சிறப்பு உரையும் சிந்தனையூட்டும் மனதை தொடும் உரையுடன் நகைச்சுவையுடன் தாராளமாக உரையாடி அனைவரையும் சிரிப்புடன் கவனிக்க வைத்ததோடு ஆழமான செய்திகள் மற்றும் சமூக கருத்துக்களை மிக அழகாக பகிர்ந்தது தங்களின் சிறப்பு. உங்களின் வசீகரமான நகைச்சுவை இந்த விழாவை மேலும் சிறப்பூட்டியது.
உமது செய்திகள் நீண்ட நாள் ஞாபகம் இருக்கும் என்பதில் உறுதி. நன்றி. கண்டவராயம்பட்டியில் இன்று ஒரு மனிதநேயமிக்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு முதியோர் இல்லத்தை அமைத்து அதனுடைய கட்டடத்தை திறந்து வைக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று இருக்கின்ற அன்பிற்கினிய NSS சிவசுப்பிரமணியம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் அண்ணாமலை அவர்களே, இந்த எழிலாய்ந்த கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் ஐயா மேனா சொக்கலிங்கம் அவர்களே, குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பித்திருக்கக்கூடிய திருமதி நல்லமை நாராயணன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கிளாசிக் ஆதப்பன் அவர்களே, நகைச்சுவையோடு கனிவான இதயத்துக்கு சொந்தக்காரராக மீண்டும் மீண்டும் நான் இந்த ஊருடைய மாப்பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தி நல்ல உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய கொடையில்லம் கொண்ட அண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற சிவகாமி பழனியப்பன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பிற்கினே அண்ணன் ALS தியாகராஜன் அவர்களே, திரு சேது அவர்களே, காட்டன் அழகப்பன் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இயக்க நண்பர்கள் பிராமதி மாணிக்கம் அவர்களே, கதி ராஜ்குமார் அவர்களே, தமிழ்நம்பி அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, சசிகுமார் அவர்களே, அபிராமி அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, காளிமுத்து அவர்களே, தேவரம்பூர் ராமநாதன் அவர்களே, KS நாராயணன் அவர்களே, திரு சிவா அவர்களே, மற்றும் நல்ல ஏற்பாடுகளை செய்து தங்களை ஒரு நல்ல அறப்பணி என்று சொல்வதா, மனிதநேய பணி என்று சொல்வதா, அப்படிப்பட்ட அந்த பணிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி அந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்ற அறங்காவலர்களாக கண்டவராயம்பட்டி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சாரிட்டபிள் ட்ரஸ்டில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினர்களே, வருகை தந்திருக்கின்ற நாட்டார்களே, நகரத்தார்களே, செட்டியார்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பினை நல்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சாரிட்டபிள் ட்ரஸ்டுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே கண்டவராயம்பட்டியில் இது போன்ற ஒரு அமைப்பு வயது முதிர்ந்தவர்களுக்கு உணவுகளை தயார் செய்து அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த செயல்பாடுகளுக்கு மேலும் ஒரு ஆக்கம் தருகின்ற வகையில், ஊக்கம் தருகின்ற வகையில், இன்னும் ஒருவேளை இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அதில் மனசு வெறுத்து போவதும் உண்டு. அப்படியல்லாமல் ஏற்கனவே செயல்படுத்திய அந்த செயல்பாடுகளோடு இன்னும் கூடுதலான செயல்பாடுகளை செய்வதற்கு அவர்கள் மனமு வந்திருக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற அந்த திட்டங்கள், செயல்பாடு இந்த சாரிட்டபிள் ட்ரஸ்டை சார்ந்த நிர்வாகிகளுக்கு மன நிறைவை தந்திருக்கிறது.
ஆக அந்த ட்ரஸ்டில் இருக்க அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒருமித்த கருத்தோடு ஏற்கனவே இருந்த நிலையை விட இன்னும் ஒருபடி நிலையை உயர்த்தி இதை விரிவாக்கம் செய்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அத்தகைய சேவையில் நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய அங்கத்தினர்கள் மனநிறைவு அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதனுடைய விரிவாக்க நிகழ்ச்சியில் நாம் காண முடிகிறது. குறிப்பாக நகரத்தார்களை பொறுத்தவரையில் ஈகை குணம் படைத்தவர்கள். ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும் என்பார்கள். அதே நேரத்தில் எந்தெந்த காரியங்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும், நிதிகளை தர வேண்டும் என்று ஒரு வரையறை வைத்து கொண்டு அதை தொடர்ந்து ஒரு தொடர் ஓட்டமாக செய்யக்கூடியவர்கள் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள். குறிப்பாக இன்றைக்கு கூட நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள், கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட திருக்கோயில்கள் இன்றைக்கும் இளமை மாறாமல் பொலிவோடு காட்சி தருகின்றது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள். அந்த கோயில்களை ஒட்டி இருக்கக்கூடிய திருக்குளங்கள், அந்த திருக்குளங்களும் இன்று வரை ஏதோ நேற்று இன்று அமைக்கப்பட்டதை போல ஒரு வலிமையான நிலையில் ஒரு பொதுமக்களுக்கு பயனை தருகின்ற திருக்குளங்களும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பேரிடர் காலங்களில் நம்முடைய நகரத்தார் பெருமக்களுடைய நேரடியான உதவிகளை நான் கண்கூடாக கண்டவன். எங்கெங்கு நகரத்தார் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இது போன்ற நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்பது அமைப்பை போல பல அமைப்புகளை ஒவ்வொரு ஊர்களிலையும் தொடங்கினார்கள். தொடங்கி வரிசையாக அனைத்து குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை எல்லாம் திட்டமிட்டு அதை செய்தார்கள். ஒருத்தர் அரிசி கொடுக்குறாங்கன்னா அரிசியே எல்லாரும் கொடுக்கணுன்றதில்லை. ஒருவர் அரிசி கொடுப்பதென்றால் மற்றொருவர் என்ன பண்ணுவாங்க, மளிகை பொருள்களை கொடுக்குறாங்க. அப்புறம் மற்றவர்கள் ஈட்டபிள் ஐட்டம்ஸ், அதாவது பிஸ்கட்டு, அது இது, இந்த மாதிரி. ஆக இப்படி செய்கின்ற அந்த உதவிகளை கூட முறையாக திட்டமிட்டு மனநிறைவோடு செய்யக்கூடிய ஒரு சமுதாயம்தான் நம்முடைய நகரத்தார் சமுதாயம். நான் கூட கடந்த காலங்களில் 2006-11களில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை கலைஞர் அவர்கள் தந்தது மட்டுமல்லாமல் ஒரு 5 நாள் ஒரு துறை, அப்படிப்பட்ட ஒரு துறை தமிழக அரசினுடைய வரலாற்றில் வேற எந்த அமைச்சரும் வகித்ததும் இல்லை. நான் தான் முதல் அமைச்சர். அதில் எனக்கு பின்னால் யாரும் அந்த துறையை நிர்வாகம் செய்யலை. அப்படி ஒரு துறையும் இல்லாமல் போச்சு. அது என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் எனக்கு முதல்ல வழங்கிய துறை குடிசை மாற்று வாரியம் மற்றும் தரிசு நில மேம்பாட்டுத்துறை என்ற ஒரு துறை. அப்படிப்பட்ட ஒரு துறையை மேடையில் இருக்கவங்களும் சரி, எதிரில் இருக்கவங்களும் இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு புதிய துறையை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி அதை என்னிடத்தில் தந்து அதற்கான காரியத்தையும் என்னிடத்திலே சொன்னார்கள். ஆக அந்த நிலையில் 5வது நாளில் முதல் அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்திலே நடந்தது. அந்த அமைச்சரவை கூட்டத்தை முடித்துவிட்டு எங்களுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் பசும்பொன் தாக்கி அவர்களுடைய நினைவு நாள். ஆகவே அந்த நினைவு நாளுக்கு வருவதற்காக 20ஆம் தேதிக்கு 19 கேபினெட்டை முடிச்சுட்டு, அதுதான் எனக்கு முதல் கேபினெட்டும் கூட. நானும் பண்பாளர் பிடிஆர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு விடைபெற்று வந்தோம். இது மாதிரி அண்ணன் தாக்கி அவர்களுடைய நினைவு நாள் 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சொன்னார், நானும் பெரிய இருப்பனும் போயிட்டு வரேனே அப்படின்னு பிடிஆர் சொன்னார். நாங்கள் வந்தோம். வர்ற வழியிலே அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு திண்டுக்கல் அருகில் வரையிலிருந்து அவருக்கு உயிர் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதன் பிறகு முதலமைச்சர் அவர்கள் மறைந்த பிடிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றவுடன் சென்னைக்கு சென்ற ஆளுநர் மாளிகைக்கு ஒரு செய்தி குறிப்பை அனுப்புகிறார். பிடிஆர் வகித்த அறநிலையத்துறை அமைச்சராக KR பெரியகருப்பன் நியமிக்கப்படுகிறார்னு ஒரு செய்தி.
அப்புறம் என்னாச்சு, எனக்கு ஏற்கனவே கலைஞர் அவர்கள் முதல்வர் ஒதுக்கியிருந்த துறை அது என்னோட முடிஞ்சு போச்சு. அதாவது வீட்டு வசதி துறையிலிருந்து குடிசை மாற்று வாரியத்தை எடுத்து எனக்கு ஒரு துறையை ஒதுக்கினாங்க. அது மாதிரி வேளாண் துறையிலிருந்து தரிசு நில மேம்பாட்டுத்துறை என்ற ஒரு துறையை ஒதுக்கி எடுத்து அதை கொடுத்தாங்க. ஆக 2 துறைகளும் அதனுடைய தாய் துறைகளுக்கே சென்று விட்டது. ஆக குடிசை மாற்று வாரியம் மற்றும் தரிசு நில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்று உருவாக்கப்பட்ட அந்த அமைச்சகமும் கலைக்கப்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன், முதல் அமைச்சரும் நான் தான். அதுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் யாரும் இருந்ததில்லை, பின்னாலேயும் யாரும் இருந்ததில்லைன்னு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் நான் தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள், அந்த திருக்கோயில்களுக்கு தேவையான திருப்பணி, குடமுழுக்கு போன்றவற்றை செய்வது, அதற்கு உரித்தான நிலங்களை பராமரிப்பது, நகை நட்டுகளை எல்லாம் பார்க்கறதுன்னு ஒரு பெரிய துறை அந்த துறை. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் பலர் இருந்தாலும் கூட இளையவனாக இருந்த எனக்கு அந்த பொறுப்பை தந்தது கூட நானே சில நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக நகரத்தார் வாழுகின்ற பகுதியில் ஏராளமான திருக்கோயில்கள், பழமையான கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்கள்லாம் முறையாக பராமரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த நகரத்தார் பிறந்த மண்ணில் இருந்தால் இவனும் வந்திருக்கான் அப்படின்னு என்னை நகரத்தார் பட்டியலை இணைத்து தான் இதை கொடுத்தாரா முதலமைச்சர் என்று நான் கருதினேன். அந்த மாதிரி அறப்பணிகள் செய்வதில் எதையும் அளவாக செய்து தான் ஈட்டுகின்ற பொருளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான தர்மங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் நம்முடைய நகரத்தார் சமுதாயம் என்பதை நான் நன்கு உணர்வேன். அந்த வகையில் தான் பல்வேறு பணிகள் இப்போவும் செஞ்சிட்ருக்காங்க. நேற்றைய தினம் கூட இளங்குடியில் கோயில் நடந்துச்சு, சிவன் கோயில், பிள்ளையார் கோயில் திருப்பணிகள், அதுக்கான குடமுழுக்கு நடந்துச்சு. நானும் முத நாளே போனேன். அண்ணன் ரகுபதி அவர்கள் நேற்று வந்தாங்க, ஐயாலாம் போயிருப்பாங்க. நீதியரசர் போனீங்களா? இளங்குடி, ஆமாம். அது மாதிரி ரொம்ப பழமையானது. அதாவது ஏதோ பேருக்கு விளம்பரத்திற்கு அந்த திருப்பணியை செய்கிறோம், குடமுழுக்கு நடத்துகிறோன்னு இல்லாமல் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் இதே வார்த்தையை அங்கே சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப திருப்தியான இது, முழுமையான திருப்பணி. பெயருக்கு இது திருப்பணி செய்கிறோம் என்று செய்யாமல் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உண்மையிலேயே பாராட்டக்கூடியது என்று சொன்னேன். ஆக அந்த அளவிற்கு எதை செஞ்சாலும் அதை திருத்தமாக செய்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா கூட அதில் ரிட்டன் கிஃப்ட்டு இதுகளை வர்ற விருந்தினர்களுக்கு திருப்பி கொடுக்குற பொருளை பார்த்தா அதில் இருக்க நேர்த்தியாக அது தனியாக இருக்கும். மற்ற பொருள்கள்லாம் நம்ம கொடுக்குறவங்க போகிறவங்க இதெல்லாம் இதுங்க முடியாது. ஆனால் அதை நம்ம முழுமையும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஒன்றொன்னையும் சிந்தித்து அதை செய்யக்கூடியவர்கள் பல்வேறு அறப்பணிகளுக்கு இடையில் வயது முதிர்ந்த இந்த காலத்திலே கூட அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிடக்கூடாது. ஏன்னா வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பங்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம். ஆனால் பெரியவர்களை பொறுத்தவரையில் நம்முடைய சொந்த ஊரில் இருக்கணும்னு தான் அதை விரும்புவார்கள். ஆகவே அவர்களுடைய விருப்பம் நிறைவேறணும்னா பிள்ளைகளையும் நாம் குறை சொல்ல முடியாது. நானே உதாரணம் அதுக்கு. நான் சென்னையில் படித்தேன், போனேன், தொழில் பண்ணேன். பிறகு என்னுடைய தாய் தந்தையர் அப்போ தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்தாங்க. நான் ஒரே பிள்ளை, வேறு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை யாரும் இல்லை. ஆக நான் என்னுடைய தாயாரை பொறுத்தவரையில் என் தகப்பனார் நான் முதல் தேர்வில் 2006 போட்டியிடுறதுக்கு வாக்குப்பதிவுக்கு 2 நாள் முன்னால் இறந்துட்டார். ஆகவே தாயாரை பொறுத்தவரையில் கூடவே வச்சுருக்கணும்னு நினச்சாலும் கூட அது ஒத்துக்கிறது இல்லை. எனக்கு இங்கே தான்ப்பா சரியாக இருக்குங்க. சரி, இங்கே தான் சரியாக இருக்கும்னா ஒரு வேலையாளை வச்சுக்கோங்க. ஆக அதுக்கெல்லாம் ஆகிற செலவு எல்லாம் அதெல்லாம் சரியாக வராது. இல்லைத்தா இப்போ தான் நான் தான் மந்திரி ஆகிட்டேன்ல, அது கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் கேட்காது. அதையும் தாண்டி எந்த அளவுக்கு சிக்கனம்னா 80 வயசு 75 வயசு ஆன நிலையில் கூட நம்ம மயனுக்கு இருக்கிறதுல செலவுகளை இழுத்து விடக்கூடாது. ஒரு வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறது அரசாங்கத்தில் கொடுத்தாலும் அது சாப்பிடுவாங்க, சோப்பு சவுகளுக்கு சவுக்காரம் கொடுக்கணும், எண்ணெய் கொடுக்கணும், இப்படியெல்லாம் கணக்கு போட்டுதுங்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் என்னுடைய தாயாரை நான் கூட வச்சுக்கிற முடியலன்னா நான் விரும்பினாலும் அவர்கள் அதற்கு இடம் தரதில்லை. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் தாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள்
உயர்ந்த இடங்களுக்கு சென்றிருந்தாலும் கூட அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி காரணமாக அவர்கள் உள்ளூரில் இருப்பதை விரும்புவாங்க. ஆகவே அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொதுநல அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பெரியவர்களுடைய அந்த எண்ணத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கெல்லாம் இந்த காரியம் நடந்திருக்கிறது என்பதையும், உண்மையிலேயே இதை மனிதநேயம்னு சொல்கிறதா இது என்ன என்று சொல்வதென்றே புரியாத அளவிற்கு கலைஞர் அவர்கள் அதே போல் இன்றைக்கு முதலமைச்சர் போன்றவர்கள்லாம் திட்டங்களை தர்றாங்கன்னா அந்த திட்டங்கள் பிறருக்கு பயன் தருகின்ற திட்டங்கள். அதை போல் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்திருக்கக்கூடிய உங்களுடைய பணி என்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அத்தகைய அந்த காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கின்ற நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள் பரந்த உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் பறந்தது மட்டுமில்லாமல் அவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற அந்த இதில் பலர் இன்றைக்கு கூட இந்த மேடையில் இந்த மண்ணின் மருமகனாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ராமநாதன் அவர்களும் ஏற்கனவே என்னென்ன கொடுத்தாரோ இல்லையோ இப்போ இந்த மேடைக்கு வந்துட்டு பேசையில் அதுலேயும் சில உறுதிகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள். அண்ணன் ராமநாதன் அவர்களை பொறுத்தவரையிலும் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் ஆதப்பன் அவர்களோட எனக்கு ரொம்ப தொடர்பு இல்லைனாலும் ஒரு சில இதில் பார்த்துருக்கேன். நம்முடைய நீதியரசர் அது மாதிரி திருமதி ஆட்சி ராமநாதன் அவர்களோடெல்லாம் நான் நெருக்கமாக நல்லா பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன். அந்த அடிப்படையில் பார்த்தாக்க யாரையும் எளிதில் கவரக்கூடியவர் நம்முடைய அண்ணன் ராமநாதன் அவர்கள். ஆகவே அவர் ஒரு கோயிலுக்கு அரங்காவலராக வர்றதுக்கு நான் அப்பொழுது அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டின் பல கோயில்களுக்கு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் விரும்பி எனக்கு நேரடியாக என் தொகுதியிலேருந்து ஒருத்தரை போடுறதுக்கு எப்படிப்பட்ட சிக்கல்லாம் வந்துச்சுன்னு அண்ணனுக்கும் எனக்கும் தெரியும். அப்புறம் நானே சொன்னேன், அண்ணன் இப்படி தானே இதனால அப்படின்னு. சரி, அந்த இதெல்லாம் சில செய்முறைகள் எல்லாம் அதெல்லாம் செஞ்சு அதையும் இதுன்னு நம்மளை விட அவர் போய் முன்னால் முதலமைச்சர்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு வசீகரமான குணம் படைத்தவர் அண்ணன் ராமநாதன் அவர்கள். பல அறப்பணிகளை செய்திருக்கிறார்கள். இங்கே செய்கிறது ஓரளவு செஞ்சாலும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதே போல் நீதியரசர் அவர்கள் நம்முடைய பகுதியில் நடைபெறக்கூடிய பல்வேறு திருப்பணிகளுக்கு நீதி வழங்கியதை தன்னுடைய பணிக்காலத்தில் இவரை போன்ற ஒரு நீதியரசர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீதியினை வழங்கி இன்றைக்கு தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்திருக்கக்கூடிய அவர்களும் நம்முடைய பகுதியில் பல்வேறு திருக்கோயில்கள் பணிகளுக்கு மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல கொரோனா காலத்தில் ஏற்பட்ட அந்த கொடூரமான நெருக்கடிகளுக்கு அரசுக்கு உதவுகின்ற வகையில் தன்னுடைய சொந்த பணத்தை 5 லட்சம் ரூபாயை நீதியரசர் அவர்கள் என் மூலமாக முதலமைச்சருக்கு வழங்கினார்கள். ஆகவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரும் கொடையில் குறைந்தவர்கள் அல்ல. கொடைகள் கொடுத்து பல நிறைவான மனநிறைவை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு விரிந்திருக்கின்ற இந்த மனிதநேய நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நன்றியை மகிழ்ச்சியை தெரிவிப்பதோடு, நானும் ஏதாவது நீங்கள் விரும்பினீங்கன்னாக்க நீங்கள் இடுகிற கட்டளையை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, சிறப்பான இந்த விழாவில் நான் காலதாமதமாக வந்ததற்கு எனக்கு இன்றைக்கி 21க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள், இது ஒன்று தான் தேதி கேட்டு டைம் சொல்லி வந்து கேட்டாங்க. ஆனால் மற்றதெல்லாம் என்னென்னா 20 நிகழ்ச்சியெல்லாம் எனது தலைமையில் திருமணம்னு போடுவாங்க, பத்திரிக்கையை கொண்டாந்து கொடுத்துட்டு நான் இல்லைனாலும் அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. ஆக அதனால் எனக்கு இருக்கிற ஒரு நெருக்கடி இந்த முகூர்த்த நாளில் இது ஒரு கடுமையான நெருக்கடி. அதனால் கொஞ்சம் காலதாமதமாக வந்தமைக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்தகைய அருமையான தருணத்தில் தங்களின் நேரத்தை ஒதுக்கி நம்முடன் நேரில் வந்து கலந்து கொண்டு உங்கள் அன்பும் ஆதரவும் தந்ததற்கு நாங்கள் நன்றி கூறுவதில் பெருமை கொள்கிறோம். உங்களின் சிறப்பான உரைக்கும் தங்களின் மேலான சேவைக்கும் நன்றி. சிறப்புரையாற்றிய அமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் சுவாமிநாதன் அவர்களும் மல்லியப்பன் அண்ணன் அவர்களையும் அமைச்சர் அவர்களை கௌரவப்படுத்துமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம்.
நன்றியுரை வழங்குவதற்கு திரு சிவகாமி பழனியப்பன் அவர்களை அழைக்கின்றோம். கண்டவராயன்பட்டி ஸ்ரீ மீனாட்சி சுந்தர சேரிட்டபிள் ட்ரஸ்ட் முதியோர் நல மையம் திறப்புலாவுக்கு வருகை தந்து புதிய கட்டடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய மாண்புமிகு நீதியரசர் ராஜகோபுரம் திரு மேனா சொக்கலிங்கம் ஐயா அவர்களையும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு KR பெரியப்பன் அண்ணன் அவர்களையும், திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களையும், திரு கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்களையும், திருமதி நல்லம்மையாச்சி அவர்களையும், தலைமையேற்று சிறப்பித்த NSS சிவசுப்பிரமணிய அண்ணா அவர்களையும், வரவேற்புரை நல்கிய திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களையும், இந்த கட்டடத்தை அழகர வடிவமைத்து பொறியாளர் VM பில்டர்ஸ் திரு மாணிக்கமன்னன் அவர்களையும், ஆர்கிடெக்ட் திரு மணிகாந்தன் அண்ணன் அவர்களையும், என்னோடு தோளோடு தோள் நின்று ஆடிட்டர் பெரியப்பன் அவர்களையும், திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களையும், வளர்த்தி பைப் சேது அவர்களையும், SR சேது அவர்களையும், சாமிநாதன் அவர்களையும், சீனிவாசன் அவர்களையும் மற்றும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்த நகரத்தார் பெருமக்களுக்கும் ட்ரஸ்டிகளுக்கும் மனமுந்து நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தர சேரிட்டபிள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.